வெல்கம் டு எடிஎம் அகாடமி. டிஓ மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? நமக்கு அப்படியே மார்ச் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. மார்ச் அப்படியே லாஸ்ட் வீக்ல இருக்க போகுது. நமக்கு இதுல ஜென்ரல் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த வாட்டி எஜுகேஷனும் இருக்கு. ஸோ எஜுகேஷனுக்கு மொத்தம் ஒரு 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 300 மார்க்ஸ்க்கு நம்ம எஜுகேஷன் பண்ண போறோம். நான் ரம்யா. நான் யூஜிசி நெட் எஜுகேஷன் குவாலிஃபை பண்ணியிருக்கோம். யூஜிசி நெட் எஜுகேஷன் அதே மாதிரி நம்ம எடிஎம் அகாடமியில நம்ம கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிஒய்க்யூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம 2023 டிஓ மெயின்ஸ் எஜுகேஷன் பேப்பரை 25 கொஸ்டின்ஸா நம்ம ஸ்பிளிட் பண்ணி இப்போ ஒரு சீரீஸ் மாதிரி பண்ண போறோம். இந்த எம்சிக்யூஸ் இது எல்லாத்தையுமே ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணி அதுல இருக்க ஆப்ஷன்ஸையும் டிஸ்கஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஸோ நீங்க டிஓ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஜுகேஷன்ல நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா எங்க சேனல் நம்ம இப்போ பண்ண போற சீரீஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ 2023 இது நம்மளோட டிஎன்பிசி வெப்சைட்ல எடுத்தது தான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நம்மளோட கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 300 மார்க்ஸ் இருக்கு, நமக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரைட், எப்படி இருக்கும் நம்ம பார்த்துருவோமா? So first, which of the following are incorrectly matched? So examல எழுதும்போது கூட இந்த incorrect இந்த வேர்ட் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. இன்கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. பட் இதுல நமக்கு இன்கேஸ் இதை பத்தி நமக்கு தெரியலனா கூட RCIங்கிறது ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா, NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இது ரெண்டு நமக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ 2, 3 அங்க ஆன்சர் இல்லை. இப்போ இதுவும் போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு, 3யும் போயிடுச்சு இல்லையா? ஸோ பிஎஃப்எம்எஸ்னா பப்ளிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இன்கேஸ் இந்த இடத்துல நமக்கு டவுட் வந்தா கூட நமக்கு எது இல்லைன்னு அடிச்சிட்டோம்னா எலிமினேஷன் டெக்னிக்ஸ்லாம் நமக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். ஸோ இது ரெண்டு தான் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் டி அதுல இருக்குதான். ஓகே, ஸோ இதுக்கான ஒரு ரீசன். ஓகே, நம்ம இதுக்கு ஒரு டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக இங்க. ஸோ இந்த பிஎஃப்எம்எஸ்னா பப்ளிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, பப்ளிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது 2009ல இனிஷியலா ஸ்டார்ட் ஆகுது. சிபிஎஸ்எம்எஸ் சொல்லியிருக்கோம், சென்ட்ரல் பிளான் ஸ்கீம் மானிட்டரிங் சிஸ்டம்னு சொல்லியிருக்கோம். இது ஆக்சுவலா ஒரு ஃபினான்ஸ் போர்ட்டல். இது டிஜிட்டலா பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம். அதுதான் இது, அந்த ஃபண்ட் எல்லாம் ட்ராக் பண்றது. ஓகே, ஸோ இது அதுக்கப்புறம் பிஎஃப்எம்எஸ்ல 2013ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து மாத்திருக்காங்க. இது பப்ளிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பப்ளிக் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரைட், அதனாலதான் அது தப்பு. நெக்ஸ்ட் RCI நமக்கு தெரியும், ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஃபுல்லா இப்போ இன்க்ளூசிவ் எஜுகேஷன், ஸ்பெஷல் எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் அந்த ப்ரொஃபஷன் பண்றவங்களா இருக்கட்டும், அதுக்கு ஒரு கரிக்குலம் செட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே இவங்க பார்த்துப்பாங்க. RCI தான். ஓகே, ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி அங்கீகாரம் எப்போ கிடைக்குது? RCI ஆக்ட் மூலியமா 1992ல கிடைக்குது. எஸ்டாப்ளிஷ் 1986. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டாட்யூட்டரி பாடினாலே என்னன்னா கிரியேட்டட் அண்ட் எம்பவர்ட் பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் ஆக்ட்ல இருந்து வர்றதை நம்ம ஸ்டாட்யூட்டரி பாடியா சொல்லுவோம். யூஜிசி எடுத்தோம்னா அது 1956ல அதுக்கு ஸ்டாட்யூட்டரி பாடி அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். இப்ப NCTE, ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நேஷனல் கவுன்சில் டீச்சர் எஜுகேஷன். இது 1995க்கு ஸ்டாட்யூட்டரி பாடி. 1993 ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க, 1995 ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸ்டாட்யூட்டரி பாடினா இண்டிபெண்டா அவங்களோட டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். அதுதான் ஸ்டாட்யூட், அந்த பவர் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த ரீஹாபிலிட்டேஷன் என்ன பண்ணும்? ரெகுலேட் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரொஃபஷன். மெயினா ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்றது, இது எல்லாமே பார்த்துப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றது ஸ்பெஷல் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும். அப்புறம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பொறுத்த வரைக்கும் இது ரெகுலேட்டரி கவுன்சில் கிடையாது. டெஸ்ட் ஸ்டாண்டர்டா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்டா கண்டக்ட் பண்ற ஒரு பாடி, அவ்வளவு. ஓகே, இது 2017ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எல்லா மெயின் எக்ஸாம்ஸும், மெயினா சிபிடி மோட்ல பண்ற எக்ஸாம்ஸாவும் இருக்கட்டும், இது எல்லாமே NTA தான் பண்றது. இப்போ யூஜிசி எக்ஸாம் எடுத்தா NTA தான் பண்ணுவாங்க. JEஆ இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், எல்லாமே. ரைட், அடுத்தது ISLங்கிறது இந்தியன் செகண்டரி லாங்குவேஜ் கொடுத்துருக்கு. இது இந்தியன் சைன் லாங்குவேஜ். சைன்னால டெஃப் அண்ட் ஆடியோ ஹியரிங் பர்சன்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்றது. இது எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆகுது? 2015. இந்தியன் சைன் லாங்குவேஜ் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர். இதுக்காகவே சைன் லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுலே எஸ்டாப்ளிஷ் பண்ணது, ரிசர்ச் ஓரியன்டா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் அங்க இருந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இங்க நமக்கு தமிழ்லயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது reliability is to validity as content is to construct, accuracy is to error,
கன்சிஸ்டன்சி இஸ் டு ட்ரூத், அப்ஜெக்டிவிட்டி இஸ் டு பிராக்டிகபிலிட்டி, ஆன்சர் நாட் நோன் குடுத்துருக்காங்க. இதுக்கு தமிழ் குடுத்துருக்காங்க. எப்பயுமே இந்த ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி இந்த 2 வார்த்தையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம ஒரு டெஸ்ட் பண்றோம் இல்லையா? ஒரு டூல் நம்ம எப்பயுமே வந்து நம்ம எக்ஸாம் அசஸ்மென்ட் பண்றதுக்கு எது யூஸ் பண்றோமோ அத டூல்ன்னு சொல்லுவோம். ரிசர்ச் சைட் நம்ம போனாலும் ரிசர்ச்லயும் டூல் சொல்லுவோம். அந்த டூல் கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம செக் பண்றது தான் இந்த ரிலையபிலிட்டி, வேலிடிட்டின்ற வார்த்தை சொல்லுவோம். தமிழ்ல கரெக்ட்டா சொன்னா ரிலையபிலிட்டிங்கிறது ஒரு நம்பகத்தன்மைன்னு சொல்லுவோம். கன்சிஸ்டன்சி ரிலையபிலிட்டினா கன்சிஸ்டன்சி, வேலிடிட்டினா அக்யூரசி. அவ்வளோதான். அந்த அது தெரிஞ்சால் வேலிடிட்டினா அக்யூரசி. அத கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்யூரசினா இங்க உண்மைத்தன்மை. தமிழ்ல சொல்லிருக்கேன். ஸோ ரிலையபிலிட்டினா நம்பகத்தன்மை, இது அக்யூரசின்னு அர்த்தம். ரைட்டா? அதுக்கு தான் இங்க நிலைத்தன்மை என்பது உண்மைத்தன்மை போலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கன்டென்ட் இஸ் டூ கன்ஸ்ட்ரக்ட்ங்கிறது என்னன்னா, இது வேலிடிட்டியோட டைப்ஸ். வேலிடிட்டினா நம்ம பண்ற டூல் வந்து அக்யூரேட்டா இருக்கான்னு பார்க்கறதுக்கு நம்ம சரியா கன்டென்ட்லாம் சரி பண்ணியிருக்கோமா? அதான் பொருள் அடக்கம். சரியா இருக்கா? எல்லாத்தையும் ப்ராப்பரா உருவாக்கம் கரெக்ட்டா பண்ணியிருக்கோமான்னு பார்க்கறது இது. அக்யூரசி இஸ் டூ எரர்ங்கிறது சரியாவே இல்ல. இது கூட வரவே வராது. துல்லியம் என்பது பிழை போல. ரிலையபிலிட்டி இஸ் டூ வேலிடிட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சி, அக்யூரசி. ஸோ நிலைத்தன்மை என்பது உண்மைத்தன்மை போல். ஓகே. கன்சிஸ்டன்சி இஸ் டு ட்ரூத். அப்ஜெக்டிவிட்டி இஸ் டு பிராக்டிகபிலிட்டி. ஆன்சர் அது அப்ஜெக்டிவிட்டி இஸ் டு பிராக்டிகபிலிட்டி. புறவயத்தன்மை என்பது பயன்தன்மை போல். இது கிடையாது. அப்ஜெக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இது கன்சிஸ்டன்சி இஸ் டு ட்ரூத். இது எப்படி குடுத்துட்டாங்கன்னா, இதுவா குடுத்துருக்காங்க. ஓகே. ரிலையபிலிட்டி இஸ் டு வேலிடிட்டி. ஜஸ்ட் நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி குடுத்துருக்காங்க இது. கன்சிஸ்டன்சி இஸ் டு ட்ரூத். அவ்வளோதான். அந்த மாரி இது. இது. ரைட்டா? ஸோ இது நமக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது. The record which reflects the factual description of the meaningful incidents and events which the teacher has observed is the anecdotal. ஏன் anecdotal நான் சொல்றேன். என்ன சொல்றாங்க? anecdotal ரெக்கார்ட்னாலே என்னன்னா, அந்த கிளாஸ்ல டீச்சர் பார்த்து எதனா ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவென்ட்டோ, கிளாஸ்ல நடந்த ஒரு சின்ன விஷயமோ, அந்த குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணுது பார்த்து அத குறிக்கிறது டீச்சர். அததான் anecdotal சொல்லுவோம். அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவென்ட் பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். அதனால தான் which reflects the factual description of the meaningful incidents ன்னு குடுத்துருக்காங்க. இதுதான் anecdotal. எப்பயும் anecdotal ரெக்கார்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவென்ட். கிளாஸ்ல ஒரு குழந்தைக்கு உதவி செய்தோ, ஏதோ ஒண்ணு அந்த அந்த விஷயத்துல அந்த குழந்தை ஒரு நல்லது பண்ணுதோ, ஏதோ ஒரு ரியாக்ட் பண்ணுதுல்ல, அத வந்து டீச்சர் குறிச்சு வைக்கிறது anecdotal. இந்த கேஸ் ஸ்டடிங்கிறது ஒரு ஒரு விஷயத்த பத்தி ஆழ்ந்து பண்றது. கேஸ் ஸ்டடி பண்றது. ஓகே. அது ஒரு குரூப்புக்கு பண்ணலாம். தனி ஆளா பண்ணலாம். எப்படி வேணா பண்ணலாம் கேஸ் ஸ்டடி. செல்ஃப் ரிப்போர்ட்டிங், செல்ஃப் அனலைஸ் செல்ஃப் ரிப்போர்ட்டிங் சுய அறிக்கை, செல்ஃப் ரிப்போர்ட் பண்றது. இதுவும் இந்த இடத்துக்கு வராது. இந்த சோசியோமெட்ரிக்ன்றது நான் சொல்றேன். பின்னாடி ஒரு கொஸ்டின் அழகா வருது அது. சோசியோமெட்ரிக்ன்றதுனா என்னன்னா, அந்த அவங்க எப்படி மத்தவங்களோட அந்த ஒரு கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறது சோசியோமெட்ரிக்ன்னு சொல்லுவோம். இத நான் சொல்றேன். ஓகே. anecdotal ரெக்கார்ட் தான் factual description of the meaningful incidents. ரைட்டா? நெக்ஸ்ட். ஐட்டம் அனாலிசிஸ் ஃபார் டெஸ்ட் ஆர் யூஸ்டு டு மெஷர் டேஷ் அச்சீவ்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. இந்த ஐட்டம் அனாலிசிஸ் வந்தாலே நம்ம என்ன டூல் யூஸ் பண்றோம்? ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கிறோமா? இல்ல ஒரு கிளாஸ்ல ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம். ஒவ்வொரு கொஸ்டின்ஸா இருக்க. கொஸ்டின் நம்ம வச்சா கூட ஓகே. இல்ல எந்த டூல் யூஸ் பண்ணாலும் அந்த ஐட்டம் அனாலிசிஸ் தான் நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அந்த ஐட்டம் அனாலிசிஸ் எதுக்கு பண்ணுவோம்னா, இது ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய டாபிக். ஐட்டம் அனாலிசிஸ்ங்கிறது. ஓகே. இந்த ஐட்டம் அனாலிசிஸ் பண்ணும்போது டீச்சருக்கு தெரியும். நம்ம பண்ற அந்த டெஸ்ட்ல இருக்க ஈச் கொஸ்டினும் செக் பண்ணுவாங்க. அந்த ஈச் கொஸ்டினும் நம்ம ப்ராப்பரா இருக்கா, ஸ்டாண்டர்டா இருக்கான்றது செக் பண்றாங்க. ஓகே. அதே மாரி ஐட்டம் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது, படிக்கிற இப்ப நமக்கு தெரிஞ்சிரும். ஒரு பேப்பர் கரெக்ட் பண்ண உடனே, இவங்கலாம் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, கம்மி மார்க் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அந்த டிவிஷன் பண்ணி பார்க்கும்போது, நல்லா படிக்கிற பசங்க மட்டும் சில கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணியிருப்பாங்க. இல்லையா? அந்த சமயத்துல தெரியும். ஓகே இது கொஞ்சம் கான்செப்சுவல் கொஸ்டினா இருக்கு. இன் டெப்த் படிக்கிற குழந்தைங்களால தான் ஆன்ஸர் பண்ண முடியுது. அதுதான் டிஸ்கிரிமினேஷன் இண்டெக்ஸ்ல பார்க்கறது. ஓகே. இங்க வந்து ஒரு 2, 3 விஷயம் ஐட்டம் அனாலிசிஸ்குள்ள சேரும். நம்ம இதுல என்ன பண்றோம்னா, கம்பேரிசன் பண்றோம். ஓகேவா? அந்த 2 குரூப் டாப் குரூப், பாட்டம் குரூப்போட கம்பேர் பண்றதுனால, இது ரிலேட்டிவ்க்குள்ள சேரும். ஓகே. ரிலேட்டிவ்னாலே என்னது? பியர் குரூப்போட கம்பேர் பண்றது தான் ரிலேட்டிவ்னு சொல்லுவோம். நார்ம்ன்னு சொல்லுவோம். நார்ம் ரெஃபரன்ஸ்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். நார்ம் ரெஃபரன்ஸ்டுனா என்ன?
நம்ம எழுதுறவங்களோட நம்மள கம்பேர் பண்ணா அது நார்ம் ரெஃபரன்ஸ்டு. ஓகே. அதுல தான் நம்ம 80 பெர்சன்டைல்ல மார்க் வருது. இப்ப யுஜிசி எக்ஸாம் தான் எழுதுறோம். ஜேஇ எக்ஸாம்ஸ்லலாம் 80 பெர்சன்டைல் சொல்லுவாங்க. பெர்சன்டைல்னா என்னது? 80% ஆஃப் பீப்பிள் நமக்கு பின்னாடி இருக்காங்க. அதுதான் நார்ம் ரெஃபரன்ஸ்டு. ஸோ இந்த ஐட்டம் அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இதுல இந்த டிஸ்கிரிமினேஷன் இண்டெக்ஸ்லாம் கண்டுபிடிக்கும்போது, குரூப்போட கம்பேர் பண்ணும். அதுதான் நார்ம். ஓகே. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்சல்யூட்ங்கிறது என்னன்னா, கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸோட சேரும். கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்னா என்னன்னா, ஒரு 50% எடுத்தா நீ பாஸ்ன்னு நான் ஒரு கிரைட்டீரியா செட் பண்றேன்னா, ப்ரீ டிஃபைன்டா அதுதான் அப்சல்யூட். ஓகே. இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ட் கிடையாது. தனிப்பட்ட சார்பற்ற கிடையாது. ஐட்டம் அனாலிசிஸ் ஃபார் டெஸ்ட் ஆர் யூஸ்டு டு மெஷர் டேஷ் அச்சீவ்மெண்ட்னா ரிலேட்டிவ் அச்சீவ்மெண்ட். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது இன்னும் கொஞ்சம் இன் டெப்த்தா இந்த இது ஒண்ணு கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதோட நம்ம இது ஓரளவு சொல்லிட்டோம். அதே மாரி இது கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இந்த சோசியோமெட்ரிக் சொல்றேன் இல்லையா? இந்த சோசியோமெட்ரிக்னாலே என்னன்னா, இத டெவலப் பண்ணது ஜேஎல் மோரன் 1934. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, சம்டைம்ஸ் நமக்கு நெக்ஸ்ட் வர எக்ஸாம்ல இந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி இப்ப சோசியோமெட்ரி இப்ப கிளாஸ்ல எப்படி பண்ணுவாங்கன்னா, டீச்சர் ஒரு பசங்க கிட்ட கேட்கறாங்க. "உனக்கு புடிச்ச பசங்க யாரு? இல்லன்னா யார் கூட நீ கன்வீனியன்ட்டா உட்கார்ந்து படிப்ப? யார் உனக்கு கம்ஃபர்டபிள்?" கேட்கும்போது பசங்க வந்து ஒரு நெறைய பசங்க பேர் சொல்லும் இல்லையா? அந்த மாரி பண்ணும்போது டீச்சர் வந்து ஒரு டயகிராம் பண்ணுவாங்க. இந்த குழந்தை பேர சொல்லுது. அந்த மாரி பண்ணும்போது தெரிஞ்சிரும். பாப்புலர் ஸ்டூடண்ட் யாரு? ரிஜெக்டட் ஸ்டூடண்ட் யாரு? ஐசோலேட் ஸ்டூடண்ட் யாரு? மியூச்சுவல் சாய்ஸ் யாருது? அது பண்ற டிராயிங் போடுறாங்க இல்லையா? அதுதான் சோசியோகிராம்னு தெரியும். அந்த டயகிராம் போடும்போது டீச்சருக்கு தெரிஞ்சிரும். ஓ! இந்த பசங்க வந்து ரொம்ப நெருக்கமா நெறைய பசங்க பியர் குரூப்போட இருக்கு. இந்த பசங்க ஐசோலேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராப்பர் குரூப் பிரிக்கவும் உதவும். குரூப்பா பேலன்ஸ்டு குரூப்ஸா பண்ணுவாங்க. ஸோ ஐசோலேட்டா இருக்க குழந்தைய புரிஞ்சுக்க உதவும். அதுதான் சோசியோகிராம்ல வர்றது. ஓகே. சோசியோமெட்ரிக்னா இது. சோசியோமெட்ரிக்னாலும் இந்த சோசியல் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கு அந்த குரூப்குள்ளன்னு பார்க்குறது. ஓகே. ஏன்னா இது கேட்கலாம் எக்ஸாம்ல. இதெல்லாமும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ சோசியோகிராம்ங்கிறது விஷுவல் டயகிராம் ஷோயிங் சோசியல் சாய்ஸஸ் அமாங் ஸ்டூடண்ட்ஸ். ஐட்டம் அனாலிசிஸ் இப்ப நம்ம பண்ணுவோம் இல்லையா? ரிலேட்டிவ்னு சொல்லிட்டோம். இந்த ஐட்டம் அனாலிசிஸ்ல இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப டீச்சர் எதுக்கு ஐட்டம் அனாலிசிஸ் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் டிஃபிகல்டி இண்டெக்ஸ் தெரிஞ்சுக்க. நம்ம பண்ற அந்த கொஸ்டின், நம்ம கேட்கிற அந்த கொஸ்டினா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு நம்ம பண்றோம். இது கொஸ்டின் மட்டும் இல்ல. ஏதோ ஒண்ணு ஆக்டிவிட்டி கிளாஸ்ல பண்றோம். அது ஒரு ஐட்டம் மாரி தான். அத வந்து டீச்சருக்கு கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கா அனலைஸ் பண்றாங்க. டிஸ்கிரிமினேஷன் இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும், இது டாப் குரூப், பாட்டம் குரூப் இருக்கும் இல்லையா? அதுல குட், பெஸ்ட், புவர் பெர்ஃபார்மன்ஸ் பிரிச்சு அதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகே. இப்ப ஆஃப்டர் எ டெஸ்ட் ஆக்சுவலா இந்த ஐட்டம் அனாலிசிஸ் எப்பயுமே டெஸ்ட் முடிஞ்ச உடனே பண்றோம். அப்பதான் நமக்கு தெரியும். அந்த நம்ம ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு கொஸ்டின்ஸ்ன்னு. ஸோ 95% ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா, கொஸ்டின் ஈஸியா இருக்கு. டாப்பர்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணா, அதுதான் குட் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவோம். ஏன்னா, அங்க இன் டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். ஓகே. ஸோ நோபடி சூஸ்னா இது வீக் டிஸ்ட்ராக்டர்ன்னு சொல்லுவோம். ஒரு கொஸ்டின் யாராலயும் அட்டெண்ட் பண்ண முடியல. மேபி அது ஒரு தப்பு இருக்கு. இல்ல அந்த லெவல விட ஜாஸ்தி இருக்கு. அந்த மாதிரி. ஸோ டிஃபிகல்டி இண்டெக்ஸ்ங்கிறத நம்ம பி வேல்யூன்னு சொல்லுவோம். டிஃபிகல்டி இண்டெக்ஸ்னாலே என்னன்னா, நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் டிவைடட் பை டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிரும். ஓகே. டிஃபிகல்டி இண்டெக்ஸ். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணும்போது இந்த மாரி நமக்கு பாயிண்ட்ஸ்ல வரும். இப்ப 0.8லேருந்து 1லேருந்து வந்தா வெரி ஈஸி இருக்கு. 0.3, 0.7னா குட்டா இருக்கு. பிலோ 3 போனா வெரி டிஃபிகல்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1க்கு நெருக்கமா வந்தா வெரி ஈஸி. ஏன்னா நெறைய பசங்க இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க. கரெக்ட் ஆன்சர்ஸ். அது டிஃபிகல்டி இண்டெக்ஸ். டிஃபிகல்டி இண்டெக்ஸ் எதுக்கு பண்றோம்? ஈஸியா, டிஃபிகல்ட்டா அந்த கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினும் பார்ப்பாங்க ஐட்டம் அனாலிசிஸ்ல. ஓகே. அடுத்தது டிஸ்கிரிமினேஷன் இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும், குட் ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ரம் இது வந்து ரொம்ப அதுக்குன்னு டிஸ்கிரிமினேஷன்னா படிக்காதவங்க பிரிக்கிறது கிடையாது இது. அந்த டெஸ்ட்டோட ஸ்டாண்டர்ட செட் டீச்சர் புரிஞ்சுக்கிறது. அவ்வளோதான். இத தப்பா வந்து புரிஞ்சுக்கூடாது. டிஸ்கிரிமினேஷன்னா குழந்தைங்க வந்து பசங்க படிக்காத அந்த மாரி நம்ம யாரும் பிரிக்கல. அந்த மாரி வராது இது. டிஸ்கிரிமினேஷன்ங்கிறது அந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட புரிஞ்சுக்கிறது. அவ்வளோதான். இது எப்படின்னா, கரெக்ட் இன் ஐ குரூப் மைனஸ் கரெக்ட் இன் லோ குரூப். ஸ்டூடண்ட்ஸ் டிவைடட் பை ஸ்டூடண்ட்ஸ் இன் ஒன் குரூப். அது பண்ணோம்னா நமக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வரும். அப்ப நமக்கு தெரியும். 0.4லேருந்து மேல இருந்தா வெரி குட் ஐட்டம். 0.2லேருந்து 0.39 இருந்தா இது அக்செப்டபிள். இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா புவர் ஐட்டம். நெகட்டிவ் வேல்யூல வந்து அது கன்ஃப்யூசிங் கொஸ்டினா இருக்கு. ஏன்னா, இதுல ஐ குரூப், லோ குரூப்ன்னு நம்ம பிரிச்சிருப்போம். ஐ குரூப்னா என்னன்னா, அதான் 27% ரூல்ன்னு சொல்லுவாங்க.
நம்ம கொஸ்டின்ஸ் எத்தனை இருக்கோ அதுல 27% மேல பசங்க மார்க் எடுக்கிறாங்க டோட்டல் மார்க்ஸ் ஐ குரூப்னு சொல்லுவோம். கீழ இருந்தா லோ குரூப். இது 2த்த வச்சு தான் அந்த கனெக்ட் பண்றது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்றது. ஓகே. ஸோ ஐட்டம் அனாலிசிஸ் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஐட்டம் அனாலிசிஸ் மெயினா எதுக்கு பண்றோம்? அந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்த்துக்க. அதுக்கப்புறம் அந்த டிஃபிகல்ட்டி, அந்த குட் வெஸ் ஃபார் புவர் பெர்ஃபார்ம், அந்த நார்ம் ஃபார் அந்த டாப் குரூப்புக்கும் பாட்டம் குரூப்புக்கும் அப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியும். அப்பதான் அந்த கொஸ்டின் இந்த அளவு ஸ்டாண்டர்டா இருக்கு, பசங்க யோசிச்சிருக்காங்களான்றது புரியும். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் எதுக்குன்றது இந்த இடத்துல இருக்கு. அடுத்தது இந்த கொஸ்டின் அரேஞ்ச் த ஃபாலோயிங் என்வாயன்மெண்டல் கன்வென்ஷன்ஸ் இன் chronological ஆர்டர். அடுத்தது இது பாருங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் என்வாயன்மெண்டல் கன்வென்ஷன்ஸ் இன் chronological ஆர்டர். இதுல ஒரே ஒரு என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன், ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ்னே ஸ்டார்ட் பண்ணுவோம். 1972லயே ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ். முதல்ல ஒரு கிளைமேட் சேஞ்சுக்காக உண்டு பண்ணது ஸ்டாக்ஹோம் தான். நாம அத மைண்ட்ல வச்சுட்டு நம்ம இத போட்டோம்னா, நம்ம ஈவன் அத மைண்ட்ல வச்சா கூட இங்க நமக்கு 1ன்றது இங்க வரவே இல்ல. சோ நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஸ்டாக்ஹோம் 2 நடந்திருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1972ல முதல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் 2001ல திருப்பியும் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் பிஓபிக்காக பண்ணுவாங்க. ஓகே. இதுக்காக பண்றது. பெர்சிஸ்டன்ட். ஓகே. அந்த பொல்யூட்டன்ட்க்காக. சோ அத மைண்ட்ல அப்பனா என்ன ஆகும்? இது 2001ல தான் வருது இது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரியோ சம்மிட் 1992ல வருது. இது வந்து அதுக்கும் முன்னாடி வரும். இது அதுக்கும் முன்னாடி வந்துரும் இது. சோ அந்த இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அதனால தான் 3421 வருது. ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் 1972ல வருதும். யுஎன் கான்ஃபரன்ஸ் ஆன் ஹியூமன் என்வாயன்மென்ட்ல முதல்ல வரும். ஃபர்ஸ்ட் குளோபல் என்வாயன்மெண்டல் சம்மிட் யுஎன்இபி ஸ்டார்ட் ஆகுது அப்பதான். யுனைடெட் நேஷன்ஸ் என்வாயன்மென்ட் ப்ரோக்ராம் முதல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. பட் அங்க 1ல நமக்கு ஸ்டார்ட் ஆகல. சோ அதனால இந்த கன்வென்ஷன் இங்க எடுத்துக்கிறோம். 2001ல நம்ம வருது. என்ஃபோர்ஸ்ட் இன் 2004ல என்ஃபோர்ஸ் பண்றாங்க. இது பிஓபிக்காக. பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட்ஸ். அப்புறம் வியன்னா கன்வென்ஷன் 1985ல ஓசோன் லேயருக்காக வருது இது. ஓகே. இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும் தான். இது ரொம்ப இது இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணலாம்? ஓசோன் லேயரை எப்படி நம்ம பாதுகாக்கிறதுன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் செட் பண்ணுவாங்க வியன்னா கன்வென்ஷன்ல. அப்புறம் ரியோ சம்மிட் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1992ல வருது. இதுல தான் எர்த் சம்மிட்ன்னு சொல்லுவோம். ரியோ பிளேஸ்ல நடந்துச்சு. ரியோ டோ ஜெனிரோல. அடுத்தது எஜெண்டா 21 அப்பதான் அவங்க ஸ்டேட் பண்ணுவாங்க. எஜெண்டா 21 2020 21st செஞ்சுரியில என்ன பண்றோம்? ஆக்ஷன் பிளான் ரெடி பண்றது. சஸ்டைனபிள் டெவலப்மென்ட்காக. இதுல நெறைய இருக்கும். வெறும் கிளைமேட் சேஞ்ச் மட்டும் இல்ல. மத்த விஷயம் இல்லாம கவர் பண்ணிருப்பாங்க. அடுத்தது கியோட்டோ புரோட்டோகால் 1997ல வருது. இது கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ்க்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கியோட்டோ புரோட்டோகால். 1997ல வருது. இது கிரீன் ஹவுஸ் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அத தடுக்கிறதுக்கு, கம்மி பண்றதுல வர்றது. ஓகே. இது கியோட்டோ புரோட்டோகால் 1997. சோ இந்த ஆர்டர்ல வர்றதுனால இது இங்க 3421 வருது. ஓகே. சோ வயனா கன்வென்ஷன் இதுல ஆரம்பிக்குது 1985. அப்புறம் ரியோ சம்மிட் 1992. அப்புறம் கியோட்டோ வந்து 1997. அதுக்கப்புறம் ஸ்டாக்ஹோம் வந்து 2001. ஓகே. நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன்கரெக்ட்லி பேர்டு. என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட்லி பேர்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுல கொஞ்சம் பிலாசபி கொஞ்சம் ஐடியா தெரியணும். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் பிலாசபிஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது யாரு பண்ணான்னு சொல்லுங்க. ஐடியலிசம் இப்படிதான் என்னன்னா, சிம்பிளா சொன்னா, நமக்கு நெறைய பிலாசபர்ஸ் அழகான ஐடியாஸ் எல்லாம் குடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த ஐடியாஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அத டீச்சர் என்ன பண்றாங்க? பசங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. இன்சிஸ்ட் பண்றாங்க. அது சொல்லிக் குடுத்து பசங்களோட மைண்ட் அவங்க குழந்தைங்கள திங்க் பண்ண வைக்கிறாங்க. ஓகே. அந்த மாரி பண்ணி ஒரு கேரக்டர் டெவலப்மென்ட் கொண்டு வராங்க. குழந்தைங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மென்ட் கொண்டு வராங்க. அதுதான் ஐடியலிசம். சோ ஐடியலிசம்னா ஐடியாஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. மைண்ட் பசங்கள திங்க் பண்ண வைக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் டெவலப்மென்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. நேச்சுரல் இங்க டீச்சரோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியலிசம்ல. ஓகே. நெக்ஸ்ட் ரியலிசம் தான் நமக்கு ஒரு ஃப்ளோ வரும். ஐடியலிசம்க்கு அப்புறம் ரியலிசம் தான் வரும். நெக்ஸ்ட் ரியலிசம்னா என்னன்னா, பசங்க திங்க் பண்றது அதெல்லாம் கரெக்ட். அது எல்லாமே ரைட். மத்தவங்க சொல்றதெல்லாம் விட்டுட்டு, ரியலிசம்னா இப்போ வந்து ஒரு ட்ரீ இருக்கு, ஒரு மவுண்டன் இருக்கு, இல்ல எர்த்ல இருக்க கிராவிட்டி இருக்கு. அது எல்லாமே ரியலா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். இல்லையா? அது நம்ம கரெக்ட்ன்னு நெனச்சாலும், தப்புன்னு நெனச்சாலும் அது மாறப் போறதில்ல. ரியலா ஒரு விஷயம் இருக்கு. பட் அத நம்ம என்ன பண்ணுவோம்? புரிஞ்சுக்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்புறம் போட்டோசிந்தசிஸ்னா இப்படி நம்ம கத்துக்கிறோம். ஒரு பிளான்ட்ஸ் எப்படி வளருது?
அதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம கத்துக்கிறோம். ஆனா ரியாலிட்டிங்கிறது உண்மை. அது நம்ம நினைக்கிறதுனால மாறப் போறதில்ல. அது தானே நடந்துட்டே இருக்க ஒரு விஷயம். அதுதான் ரியலிசம் சொல்றது. ஓகேவா? இப்ப கிராவிட்டிங்கிறது கண்டிப்பா இருக்கு. நம்ம ஒத்துக்கிட்டாலும், ஒத்துக்கலனாலும் கிராவிட்டி இருக்கு. இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம சில விஷயம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். இங்க சயன்டிஃபிக் நாலேட்ஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. ஓகே. அதான் சயன்டிஃபிக் நாலேட்ஜ், ரியாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தா அது ரியலிசம். ரைட்டா? நேச்சுரலிசம் சொல்றது, நம்மள சுத்தி இருக்கிற நேச்சுரல் திங்ஸ் இருக்கு இல்லையா? உண்மையா ஒண்ணொண்ணு அப்படியே இயற்கையோட ஒன்றி இருக்கிறது ஒண்ணு. 2வது அந்த குழந்தைய தன்னோட நேச்சுரல் ஃப்ளோலயே வளர விடுறது நேச்சுரலிசம். ஓகேவா? நேச்சுரலிசம்னா, நம்ம எதையும் புஷ் பண்ணாம, அந்த குழந்தையோட வளர்ச்சியிலேயே அத வளர விடுறது, நேச்சரோட ஒன்றி வளர விடுறது. அது நேச்சுரலிசம். நெக்ஸ்ட் பிராக்மேட்டிசம் நம்ம சொல்றது, எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்ன்னு சொல்லலாம். இவங்க அது சொன்னாங்க, அவங்க அது சொன்னாங்கன்னா இல்ல. அந்த குழந்தை தானே சில விஷயம் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அது ரியல் லைஃபோட குழந்தைக்கு ஒத்து போய், அதுக்கு நாளைக்கு பயன்படுற மாதிரி ஒரு படிப்பு இருக்கு இல்லையா? அதுதான் பிராக்மேட்டிசம். ஓகேவா? ஸோ ஐடியாலிசம்னா மைண்ட் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் இருக்கு, டீச்சரோட ரோல் இருக்கு. ரியலிசம்னா ரியாலிட்டி இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். சயின்டிஃபிக் நாலேட்ஜ் இருக்கும். ஓகே. நம்ம பண்ற ப்ராசஸும் இருக்கு. நம்ம பண்ணி பார்க்கறதும் இருக்கு. நேச்சுரலிசம்னா நேச்சுரல். பிராக்மேட்டிசம்னா அந்த குழந்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அது ரியல் லைஃபோட ஒத்து போறது தான் இருக்கு. ஓகே. உண்மையான கல்வி பிராக்மேட்டிசம் அவங்க சொல்றது. இப்ப நம்ம என்ன கேட்டிருக்காங்க, இதுல எது இன்கரெக்ட்லி மேட்ச்டு கேட்டிருக்காங்க. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராக்மேட்டிசம் சார்லஸ் சாண்டர்ஸ் பியர்ஸ். அவர் தான் ஃபாதர். ஓகே. இது கண்டிப்பா ரைட். இது மறக்கவே ஏன்னா எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு நெறைய இருக்கு படிக்கிறதுக்கு. ஸோ பிராக்மேட்டிசம் சார்லஸ் சாண்டர்ஸ் பியர்ஸ். இத மறக்கவே இருக்கு. ஸோ 3ங்கிறது இங்க ரைட் தான். அப்பனா 3 இங்க ஆன்ஸர் கிடையாது. 3 ஆன்ஸர் கிடையாது. அவ்வளவுதான். இப்ப இது 2த்துல தான் எனக்கு கன்ஃப்யூஷன். இங்க 2 இருக்கு, 2 இருக்கு. அப்ப 2 இப்ப பார்க்க வேணாம். 1ஓ 4ஓ மட்டும் இப்ப நான் பார்க்கிறேன். ஓகே. 1 என்னது? சுவாமி விவேகானந்தா. சுவாமி விவேகானந்தா கேரக்டர் பில்டிங் பத்தி பேசியிருக்காரு இல்லையா? 2வது ஸ்பிரிச்சுவல் டெவலப்மென்ட். வேதம். அவரு நெறைய என்ன சொல்றது? யோகாக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாரு இல்லையா? ஐடியலிசம் சுவாமி விவேகானந்தோட ஐடியாலஜியோட ஐடியாலஜி இதெல்லாம். ஐடியாலஜி. ஐடியாலஜியோட செட் ஆகும் இல்லையா? அப்போ 1 ரைட் தானே. ஓகேவா? சோ இதுல ஆன்ஸர் 1 சாரி இங்க என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்கரெக்ட்லி பேர்டுன்னு கேட்டிருக்காங்க. சோ 2 அண்ட் 4 அப்போ 1ம் இருக்குது இங்க ஆன்ஸர். பட் 2 அண்ட் 4 இங்க ஆன்ஸர். ஓகேவா? 2 அண்ட் 4 ஆன்ஸர். சாரிங்க நான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. 2 அண்ட் 4. ஓகே. இந்த இடத்துக்கு நான் போல 3 மட்டும் எல்லாத்தையும் அடிச்சுட்டேன். இங்க 2 இருக்கிறத பார்க்கல. 2 அண்ட் 4 ஆன்ஸர். ஓகேவா? சோ ஐடியலிசம், நேச்சுரலிசம், பிராக்மேட்டிசம், ரியலிசம். இப்ப நம்ம பார்ப்போம். ஐடியலிசம் சுவாமி விவேகானந்தா. ஏன்னா அவரோட ஐடியாலஜில கேரக்டர் இருக்கும். செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கும். அவர் யோகால பண்றதுல இருக்கும். வேதாந்திக் ஐடியலிசம் ஃபாலோ பண்றதுல அவரது இருக்கும். நேச்சுரலிசம் எடுத்தோம்னா, ரஸ்ஸல் வந்து நேச்சுரலிசம் கிடையாது. ஓகே. நேச்சுரலிசம் பொறுத்தவரைக்கும், திங்கர்ஸ் ஆஃப் நேச்சுரலிசம் வந்து ரூசோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரூசோ, டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர். இவங்க 3 பேரும். ரூசோ, டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர். ஹெர்பர்ட் ஸ்பென்சர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரூசோவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்த ரஸ்ஸல் வந்து மெயின்லி ரியலிசமோட லிங்க் ஆகுறவரு ரஸ்ஸல். ஓகே. பிராக்மேட்டிசம் சார்லஸ் சாண்டர்ஸ் பியர்ஸ். இது கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராக்மேட்டிசம்ங்கிறது ட்ரூத் இஸ் நாட் அப்சல்யூட். அவங்கவங்க பிராக்டிகலா இதுதான் இல்ல. நம்ம பண்ணி பார்க்கிறது தான் உண்மை. ஓகே. அதே மாரி நம்ம ரியல் லைஃப் கூட கனெக்ட் ஆயிருக்கணும். லேர்னிங் பை டூயிங், ப்ராப்ளம் சால்விங்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கிறது பிராக்மேட்டிசம். ஸோ சார்லஸ் சாண்டர்ஸ் பியர்ஸ் ஃபவுண்டர் ஆஃப் பிராக்மேட்டிசம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி வில்லியம் ஜேம்ஸ் அதுக்கப்புறம் இவரு தான் இந்த பிராக்மேட்டிசம பாப்புலரைஸ் பண்ணது. அதுல ஜான் டூவி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய பண்ணியிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்ல ஜான் டூவி இதுதான். ஓகே. அப்ளை டூ ஸ்ட்ராங்லி இன் எஜுகேஷன். ரியலிசம் பொறுத்தவரைக்கும், அதே மாரி ரூசோ கிடையாது. ரூசோ வந்து நேச்சுரலிசத்த பண்ணவங்க. ரூசோ வந்து நேச்சுரலிசம சப்போர்ட் பண்ணாங்க. ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் ரியல் அண்ட் மெஷரபிள். இது நான் சொன்னது தான். ஸோ இதுக்கு ரியலிசம்க்கு வந்து அரிஸ்டாட்டில், பேக்போன், ரஸ்ஸல். இப்ப நம்ம இவங்க குடுத்தத விட்டுடுவோம். வெறும் இவங்கள மட்டும் பார்ப்போம். ஐடியலிசத்துக்கு சுவாமி விவேகானந்தா, நேச்சுரலிசத்த பொறுத்தவரை இன்னும் இருக்காங்க இங்க. ஓகே. ஐடியலிசம். நேச்சுரலிசத்துக்கு ரூசோ, டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர். பிராக்மேட்டிசத்துக்கு வில்லியம் ஜேம்ஸ், ஜான் டூவி, அடுத்தது சார்லஸ் சாண்டர்ஸ் பியர்ஸ். அதுக்கப்புறம் ரியலிசத்த பொறுத்தவரைக்கும்
இதுல அரிஸ்டாட்டில், பேக்போன், ரசல். ஓகே, நெக்ஸ்ட் போயிடுவோமா? அடுத்தது, இன் மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட், ரிசோர்ஸ், ஹெல்த், ப்ராஸ்பரிட்டி ஆர் கேட்டகரைஸ்ட் அண்டர் விச் நீட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. மாஸ்லோவோட ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் எப்படி இருக்கும்? மொத்தம் மாஸ்லோவை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொல்லியிருப்பாரு, நமக்கு அடிப்படையா ஒரு குழந்தைக்கு தேவை சில விஷயம் ஒன்னு பூர்த்தி ஆகும்போது அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லெவலுக்கு போகும். இதெல்லாம் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் 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 தியரின்னு கூட இது சொல்லுவோம் மாஸ்லோது. இவங்க என்ன சொல்றாங்க, எம்ப்ளாய்மெண்ட், ரிசோர்ஸ், ஹெல்த், ப்ராஸ்பரிட்டிங்கிறதெல்லாம் சேஃப்டி நீட்ஸ் உள்ள சேரும் குழந்தைக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பிசியாலஜிக்கல் நீட்ஸ்னா என்ன? ஏர், வாட்டர், ஃபுட், ஷெல்டர், ஸ்லீப், க்ளோத்திங், ரீப்ரொடக்ஷன், இதெல்லாம் பிசியாலஜி பாடி சம்பந்தப்பட்டது. நமக்கு என்னெல்லாம் தேவை? சேஃப்டி. இது பூர்த்தி ஆனோம், நமக்கு என்ன தேவை? ஒரு சேஃப்டி தேவை, பர்சனல் செக்யூரிட்டி தேவை, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் தேவை, ரிசோர்ஸ் தேவை, ஹெல்த், ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் சேஃப்டிக்கு, நான் வாழ்றதுக்கு எனக்கு தேவை. அடுத்தது இது நமக்கு பூர்த்தியான லவ் அண்ட் பிலாங்கிங் தேவை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இன்டிமசி, ஃபேமிலி, சென்ஸ் ஆஃப் கனெக்ஷன். இது ஓரளவு வந்தோன்னா எஸ்டீம், இதெல்லாம் எனக்கு பூர்த்தி ஆயிடுச்சு ஓரளவு. அடுத்தது எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தேவைப்படுது, ஒரு செல்ஃப் எஸ்டீம், ஒரு ஸ்டேட்டஸ், ரெக்கக்னிஷன், ஸ்ட்ரென்த், ஃப்ரீடம் தேவைப்படுது. கடைசியா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஓகேவா? செல்ஃப் ஆக்சுவலைசேஷனா என்னோட மேக்சிமம் எனக்கு என்ன என்னால முடியும், எபிலிட்டி புரிஞ்சு அதை சாதிக்கிறது. செல்ஃபா என்ன நான் உணர்ற ஸ்டேஜ், டிசையர் டு பிகம் த மோஸ்ட் தட் கேன் பி செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ரைட்டா? சோ இந்த 5த்துல எது வேணா நம்ம கேட்கலாம். இதையும் படிச்சுக்கோங்க. இது ஒரிஜினல் 5 லெவல் மாஸ்கோ. இது மாஸ்லோது 1943ல ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ்ட் ஹைரார்கி இந்த பேப்பர்ல சொல்லியிருப்பாரு, எ தியரி ஆஃப் ஹியூமன் மோட்டிவேஷன்ன்றதுல. அப்புறம் 1954ல இது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு, மோட்டிவேஷன் அண்ட் பர்சனாலிட்டின்ற புக்ல. நெக்ஸ்ட் இதோட நியூ எக்ஸ்டெண்டட் தியரி வந்துச்சு, ஹைரார்கி தியரி. 8 லெவல் இருக்கும் அது. இது ரொம்ப கேட்கறது இல்ல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. 1960s டு 1970ஸ்ல 8 லெவல்ல வரும் இது. இப்படி இருக்கும் அது. அதுல பிசியாலஜிக்கல், சேஃப்டி, லவ் அண்ட் பிலாங்கிங், எஸ்டீம், இது எல்லாம் அதுல இருக்கு. ஆனா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் மேல வராது. அதுக்கு பதிலா காக்னிட்டிவ், ஏஸ்தட்டிக் வரும். அதுக்கப்புறம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வரும். அதுக்கப்புறம் டிரான்சென்டென்ஸ். நமக்கு எஸ்டீம் வரைக்கும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? காக்னிட்டிவ்னா என்னன்னா, நம்ம உணர்ற ஸ்டேஜ். ஒன்னத்த பார்த்தோம்னா நமக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லையா? அந்த ஸ்டேஜ். ஏஸ்தட்டிக்ன்ற ஒவ்வொன்னுத்துல இருக்க ஒரு அழகான விஷயத்த புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அத கரெக்ட்டா ஒரு எத்திக்ஸா புரிஞ்சுக்கிறதா இருக்கு. நெறைய இருக்கு. எஸ்தெட்டிக்னாலே பியூட்டின்னு அத புரிஞ்சுக்கிறது. இந்த டிரான்செண்டன்ஸ் நீட்ஸ்ங்கிறது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் கடைசியில போயிடுவோம். ஃபர்ஸ்ட் இங்க நான் என்ன புரியிற ஸ்டேஜ் வந்துருச்சு. அடுத்தது மத்தவங்களுக்கு நான் உதவுற ஸ்டேஜ்க்கு நான் வந்துருவேன். அதுதான் டிரான்செண்டன்ஸ்ன்னு சொல்றாங்க. இது மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ல. ஓகே, அந்த கியூரியாசிட்டி, ஒரு காக்னிட்டிவ் நீட், ஏஸ்தெட்டிக் நீட், டிரான்செண்டன்ஸ் நீட். இது கடைசியா இது 8ஆ மாறுச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் கேஸ் இப்போ நியூவா வந்து மாஸ்லோ ஹைரார்கில மொத்தம் 8 இருக்கு. என்னென்ன ஆட் ஆகுது? காக்னிட்டிவ், ஏஸ்தெட்டிக், டிரான்செண்டன்ஸ். ரைட்டா? அடுத்தது. நெக்ஸ்ட், ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் இன் இந்தியா வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை. இந்த ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? டெல்லி யூனிவர்சிட்டி. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மெமரியில வச்சுக்கிறது தான். இதுல தியரிலாம் கிடையாது. நம்ம தான் ஞாபகம். ஓடிஎல் எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? டெல்லி யூனிவர்சிட்டில இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இன் கேஸ் இது எனக்கு தெரியலனா கூட நான் வேற எப்படி கனெக்ட் பண்ணலாம்? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நமக்கு ஓரளவு தெரியும். பட் யூனிவர்சிட்டியா மெட்ராஸ் யூனிவர்சிட்டில 19ல ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா? அது ஞாபகம் வச்சு நம்ம பண்ணலாம். இப்ப 1857ல மாடல் யூனிவர்சிட்டியா ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? கல்கத்தா, நமக்கு மெட்ராஸ், மும்பைல பாம்பே யூனிவர்சிட்டி. இது 3மே ஸ்டார்ட் ஆகுது. லண்டன் மாடல்ல ஸ்டார்ட் பண்ற முதல் யூனிவர்சிட்டி கல்கத்தா யூனிவர்சிட்டி. அதே வருஷம் இந்த 3 யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆகும். அத வச்சு பண்ணோம். அதே மாரி பி.ஆர். அம்பேத்கர் யூனிவர்சிட்டி ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் தான். பட் 1980ஸ்ல ஸ்டார்ட் ஆறது. அம்பேத்கர் யூனிவர்சிட்டி. ஓகே. பட் இது ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் இன் இந்தியா வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட்ன்னு சொன்னதுனால இது டெல்லி யூனிவர்சிட்டி இது. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி என்ன பண்றாங்க? ஸ்கூல் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ் அண்ட் கன்டினியூயிங் எஜுகேஷன் 1962லயே ஸ்டார்ட் பண்றாங்க. இதுதான் முதல்ல ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ஸ்டார்ட் ஆனது. ஓடிஎல். ஸ்கூல் ஆஃப் ஓப்பன் லேர்னிங் சொல்லிட்டு. ஓகே, இதுல வித்தவுட் ரெகுலர் கிளாஸ் ரூம் அட்டெண்டன்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. பிரிண்டட் செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல், ஃபிளெக்சிபிள் லேர்னிங் குடுக்குறாங்க. அப்புறம் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் ஓப்பன் யூனிவர்சிட்டி 1982ல ஃபர்ஸ்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டினா இதுதான். ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் இல்ல. ஓப்பன் யூனிவர்சிட்டி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் யூனிவர்சிட்டி. இக்னோ 1985. இது நேஷனல் 1985. இது ஈவன் யுஜிசில ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு அடிக்கடி கேட்போம். ஓகே, இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங்னு இதுல கேட்டிருக்காங்க.
அடுத்தது the sanitation program Nirmal Bharat Abhiyan was established by the government of India in the year. Sanitation program இது ஒரு மெமரி பேஸ்ட் கொஸ்டின் தான். இதுக்கு 1999 ஆன்சர் சொல்லியிருக்காங்க. The sanitation initiative டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின் 1999ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2012ல அதை ரீஸ்ட்ரக்சர் ரீநேம் பண்றாங்க நிர்மல் பாரத் அபியான். ஓகே, ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கு? கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், ரூரல் சானிடேஷன் கவரேஜ், இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறமா 2014ல இது ஸ்வச் பாரத் அபியானா மாறுது. இதோட கோல் ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ இந்தியா. ஸோ அதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து 2023ல கேட்டிருக்காங்க நிர்மல் பாரத் அபியான். ஏன்னா நமக்கு ஹெல்த் எஜுகேஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வருது. நெக்ஸ்ட் 11th கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் இவாலுவேஷன். இதுல கொஞ்சம் அப்படியே தமிழ்ல பாத்துக்கலாமா இப்போ? ஸோ 6th ஐடியலிசம் நேச்சுரலிசம் நம்ம பார்த்தோம். ஓகே, இதுல வந்து கருத்தியல் கொள்கை, இயற்கை தத்துவம் இப்போ தமிழ்லயும் இருக்கு. இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் மல்டிபிள் 6th ஒன். ஓகே, 7th ஒன் இந்த கொஸ்டின். ஓகே, 7th ஒன் வேற இருந்துச்சா? இதை முடிச்சிருவோம் அப்போ. In the context of multiple choice questions, option is to distract us. இங்க இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அந்த ஆப்ஷன் சம்டைம்ஸ் நமக்கு அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணும்ல. எதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறாங்க? நமக்கே டவுட் வரும். பாசிபிலிட்டி இஸ் டு மிஸ்டேக். இதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. இது அவ்வளவுதான். அப்படி தெரியலனா கூட ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் இஸ் டு எஸ்ஏ, ஆன்சர் கீ இஸ் டு ஸ்கோர், இப்படி வராது இல்லையா? பாசிபிலிட்டி இஸ் டு மிஸ்டேக். அந்த மாதிரி பாசிபிள் ஆன்சர்ஸ் இருக்கும்போது நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். கொஞ்சம் யோசிக்கணும். சாத்தியக்கூறு என்பது தவறு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் நம்ம இது பார்த்தோம். அடுத்தது ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் சானிடேஷன் ப்ரோக்ராம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். நெக்ஸ்ட் 11th ஒன் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் ஹெல்ப்ஸ் த டீச்சர் டு அசஸ் ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ் கண்டினியூஸ்லி. ஓகே, இது ரைட்டு தான் இல்லையா? கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ், கண்டினியூஸா டீச்சர் பண்ணணும். காம்ப்ரிஹென்சிவ்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ரீசன் வந்து சிசிஇ டசன்ட் கான்ட்ரிபியூட் த டீச்சர் ஆர்கனைஸ் எஃபெக்டிவ். டசன்ட் கான்ட்ரிபியூட் எப்படி வரும்? வராது இல்லையா? இது சிசிஇ மெத்தட் வந்து நம்ம கண்டினியூஸா நம்ம ஒரு இது என்ன ஃபார்மேட்டிவ் மாதிரி இருக்கு. அப்போ ஆன்கோயிங்கா செக் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு டீச்சர் கரெக்டா கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணதான் முடியுமே தவிர. அதுதான் ஏ இஸ் ட்ரூ பட் அவர் ரெஸ்பான்ஸ். ஓகே, பட் சிசிஇ பத்தி சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு பார்ப்போம். 11th ஒன் இதே மாதிரி சிசிஇங்கிறது ஸ்கூல் பேஸ்ட் எவாலுவேஷன் சிஸ்டம். ஸ்டூடெண்ட்ஸை கண்டினியூஸ் நம்ம அசஸ் பண்றோம். இது எப்போ வருது? ரைட் ஆர் ஆர்டிஇ ஆக்ட். ஆர்டிஇ ஆக்ட் எப்போ வருது? 2009ல வருது. சிபிஎஸ்இ தான் ஃபர்ஸ்ட் இது பண்றாங்க. இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. சிசிஇ கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். அடுத்தது 12th கொஸ்டின். லீனியர் ப்ரோக்ராமிங் இஸ் டு பிரான்ச்டு ப்ரோக்ராமிங் ஆஸ். இன்ட்ரின்சிக் இஸ் டு ஸ்கிராம்பிள்டு கொடுத்துருக்காங்க. யூனிலெவல் இஸ் டு மல்டி லெவல். எபிலிட்டி இஸ் டு அச்சீவ்மெண்ட். ஃபீட்பேக் இஸ் டு அண்டர்ஸ்டாண்டிங். ஆன்சர் நாட் நோன். இது யூனி லெவல் டு மல்டி லெவல். ஏன்னா இந்த லீனியர் ப்ரோக்ராமிங், பிரான்ச்டு ப்ரோக்ராமிங் இது ஒண்ணுமே இல்லை. ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு ஒண்ணு இருக்கு. ஓகே, அதுல வர்றது தான். அதுல 2 இருக்கும், லீனியர், பிரான்ச். இந்த லீனியர் என்னன்னா, இப்ப பசங்களுக்கு வந்து நம்ம ஒரு நார்மலா சிபிடி மோடே வச்சுப்போம். சிபிடி மோட்ல ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணோம். எல்லாருக்குமே ஒரே ஃப்ளோவா போச்சுன்னா, அந்த குழந்தை தப்பு பண்ணாலும் ரைட் பண்ணாலும் ஒரே மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போச்சுன்னா அது லீனியர் ப்ரோக்ராமிங். பிரான்ச்டு ப்ரோக்ராமிங் என்ன பண்ணும்? கொஸ்டின் பண்ணும். அந்த குழந்தை ஆன்சர் பண்ண உடனே, தப்பு பண்ண உடனே அது என்ன பண்ணும்? திரும்பியும் கொண்டு போய் அந்த குழந்தைய படிக்க வச்சு அதுக்கேத்த மாதிரி கொஸ்டின் ஒண்ணு திரும்பி கொடுக்கும் ஈஸியா. அதுக்கப்புறம் சரி பண்ணும். அது பிரான்ச்டு ப்ரோக்ராமிங். லீனியர் ப்ரோக்ராமிங் எல்லாருக்கும் ஒரே மாதிரி போகும். பிரான்ச்டு ப்ரோக்ராமிங் அந்தந்த குழந்தையோட ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி மாறி மாறி வரும். ஓகே, அதான் மல்டி லெவல். ரைட்டா? அதுதான் இங்க யூனி லெவல் இஸ் டு மல்டி லெவல். வேற ஒண்ணுமே இல்லை. ரைட். ஸோ யூனி லெவல் இஸ் டு ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன்னாலே என்னன்னா சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். செல்ஃப் லேர்னிங் டீச்சிங் மெத்தட் இருக்கும். கண்டென்ட் எப்படி கொடுப்போம்? ஸ்மால் லாஜிக்கல் ஸ்டெப்ஸா கொடுத்துருப்போம், ஃப்ரேம்ஸா கொடுத்துருப்போம். ஓகே, அந்த லேர்னர் கிவ்ஸ் ரெஸ்பான்சஸ் வித் இமீடியட் ஃபீட்பேக் அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இதுதான் மெயினா ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் லீனியர் ப்ரோக்ராம் பிஹேவியரிசம் தியரியை ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும். பிஎஃப் ஸ்கின்னர். ஏன்னா அந்த ஸ்டிமுலஸ் ஒரு தூண்டல், ஒரு துளம், அவ்வளவுதான். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டா போறாங்க. அதை யூனி லெவல். பிரான்ச்டு ப்ரோக்ராமிங் நார்மல் ப்ராடர். இது கொஞ்சம் இதையும் தெரிஞ்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்ல போகுது. ஆல்டன் அவங்க ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் வந்து மாறும். அதான் மல்டிபிள் லெவல் சொல்றோம். ரைட்.
லைக் மத்தபடி இன்ட்ரின்சிக் டூ ஸ்கிராம்பிள்டுங்கிறது இன்ட்ரின்சிக்னா அந்த குழந்தைக்கு இருக்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மோட்டிவேஷன் நம்ம இன்ட்ரின்சிக் சொல்லுவோம். எக்ஸ்ட்ரின்சிக்னா வெளியில ஒரு ரிவார்டுக்கோ, பனிஷ்மென்ட்டுக்கோ அந்த குழந்தை எதனா முயற்சி பண்ண எக்ஸ்ட்ரின்சிக். ஸ்கிராம்பிள்டுக்கு அது அப்படியே அந்த கொஸ்டின்ஸே அன்ரிலேட்டட் கான்செப்ட்ஸ்னா அது. எபிலிட்டி டூ இஸ் டு அச்சீவ்மென்ட் வராது. ஃபீட்பேக் இஸ் டு அண்டர்ஸ்டாண்டிங் வராது. ஓகே. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். 13th கொஸ்டின பொறுத்தவரைக்கும், "The idea that there should be a central advisory board of education was first put forward by இந்த CAB, CAB." இந்த CAB வந்து யார் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு சொன்னதுன்னா, சாட்லர் கமிஷன். ஓகே. இந்த சாட்லர் கமிஷன்ல கல்கத்தா கமிஷன் நம்ம சொல்றோம். ஓகே. ஃபர்ஸ்ட் 1857ல நமக்கு கல்கத்தா யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தா வருது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும், கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்தது தான் இந்த கல்கத்தா கமிஷன். அவங்க சொல்றது அது. ஓகே. ஸோ கேப்ங்கிறது என்னது? ஹையஸ்ட் அட்வைசரி பாடி அது. அட்வைஸ் டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு பண்ணது. சாட்லர் கமிஷன் எப்போ வருது? 1917 to 1919 வருது. ஆல்சோ கால்ட் கல்கத்தா யூனிவர்சிட்டி கமிஷன் நம்ம சொல்லுவோம். இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம்ல என்ன ரிஃபார்ம்ஸ் பண்ண கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காக வந்தது அது. ஓகே. அன்டர் கமிஷன் அதுல ஒண்ணு இருக்கு நமக்கு குடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல. அன்டர் கமிஷன் 1882ல பிரைமரி எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ணி வருது. அர்சாக் கமிட்டி 1929 இதுவும் பிரைமரிக்கு மெயினா, பிரைமரி செகண்டரி எதுனாலும் எங்க வேஸ்டேஜ் ஜாஸ்தி, வேஸ்டேஜ்னா நெறைய குழந்தைங்க டிராப் அவுட் ஆகி போற ரீசன் என்ன? அத கண்டுபிடிக்கிறதுக்கு வர்றது இது. அதுக்கப்புறம் தான் அவங்க திரும்பியும் சொல்லுவாங்க. இல்ல நடுவுல என்ன ஆயிடும் கேப் ஸ்டார்ட் 1920ல திருப்பி 1920ல ஸ்டார்ட் பண்ணி 1923ல டிசால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் இவங்க வந்து திருப்பி சொல்லுவாங்க அர்சாக் கமிட்டி. நமக்கு வேணும் கேப் இருந்தா தான் நம்ம இந்த மாரி அட்வைசரி பாடி தேவைன்னு சொல்லுவோம். திரும்பி 1935ல நமக்கு கேப் ஸ்டார்ட் ஆகுது. திரும்பியும். ஓகே. அது திருப்பி அந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அபார்ட் வுட் கமிட்டி அதே மாரி வொகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்தது ஜெண்டர் பட்ஜெட் ஹஸ் பீன் மேட் எ பார்ட் ஆஃப் த யூனியன் பட்ஜெட் ஆஃப் இந்தியா சின்ஸ். இது ஒரு மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான். ஜெண்டர் பட்ஜெட் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 2005ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நார்மலா ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்படின்னா என்னன்னா, வெறும் விமென்க்கு மட்டும் குடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. கரெக்ட்டா, ஈக்குவலா சலுகைகள் ப்ராப்பரா போய் சேரணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சது யூனியன் பட்ஜெட்ல. ஜெண்டர் பட்ஜெட் ஸ்கீம்ங்கிறத ஃபர்ஸ்ட் எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? 2005 to 6ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் பண்றது இது. ஸோ கவர்ன்மெண்ட் பிரசன்ட் ஜெண்டர் பட்ஜெட் ஸ்கீம் என்ன பண்ணுவாங்க? எவ்ரி இயர் சொல்றாங்க. ஸோ ஜெண்டர் பட்ஜெட் இன் இந்தியா எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? 2005 to 2006. டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் என்னலாம் இருக்கு ஜெண்டர் பட்ஜெட்னா, விமன் ஸ்பெசிபிக் ஸ்கீம்ஸ்ன்னு கொஞ்சம் இருக்கும். 100% அது விமென்க்காக மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரோ விமன் ஸ்கீம்ஸ்ன்னு இருக்கும். பார்ஷியல் பெனிஃபிட் குடுக்குறது இருக்கும். இதோட பர்ப்பஸ் என்ன? ஜெண்டர் இன்இக்வாலிட்டி கரெக்ட்டா கொண்டு போணும். ஈக்வாலிட்டி இருக்கிறது. விமென்ஸ் எம்பவர்மென்ட் கொண்டு வரதுக்கு, ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ்க்கு, எஜுகேஷனுக்குலாம் விமென்க்கு சப்போர்ட் பண்ண இதுக்கு ஆரம்பிச்ச பேட்டி பச்சோ, பேட்டி படோ, மெட்டர்னல் ஹெல்த் ஸ்கீம்ஸா இருக்கட்டும், ஸ்கில் டெவலப்மென்ட் ஃபார் விமென் இது எல்லாம். ரைட்டா? ஸோ இது மாதிரி இப்ப நீங்க படிக்கும்போதே அதுல இருக்க ஆப்ஷன்ஸும் ஏன் இல்லன்றதையும் சேர்த்து படிச்சுட்டு வாங்க. ஏன்னா நம்ம எழுத போறது ஒரு பெரிய லெவல் எக்ஸாம். ஸோ எப்படி வேணா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கணும். இது ரிலேட்டடா இப்ப என்னலாம் நமக்கு அவுட்புட் இப்போ எவ்ளோ நமக்கு வந்துட்டு இருக்கு அதெல்லாமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கிவன் பை ஹூ? WHO டு ரெஃபர் டு த டெர்ம் ஹெல்த். ஸோ நமக்கு இந்த ஹெல்த் எஜுகேஷன் இருக்கிறதுனால இங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2 and 3ன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ரைட். அது என்னன்னு இப்ப நம்ம பார்த்தோம். 15th வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வரும். இத முதல்ல WHO எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க? 1948. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல இருக்கு. இது என்ன பண்றாங்க? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி ஆஃப் த யுனைட்டட் நேஷன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஹெல்த்துக்கு. ஓகே. இவங்க என்ன பண்றாங்க? வொர்க்ஸ் டு இம்ப்ரூவ் ஹெல்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் கண்ட்ரோல் டிசீசஸ் வேர்ல்டு வைட் பாத்துக்கிறாங்க. ஸோ இதுல ஸ்டேட்மெண்ட் 2வும் 3யும் ரைட்டு. 2 என்ன சொல்லுதுன்னா, ஹெல்த் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் பிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங் அண்ட் நாட் மியர்லி ஆன் ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் ஆஃப் இன்ஃபர்மிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இது ரைட்டு. இதுதான் அவங்களோட டெஃபினேஷனே அங்க. ஓகே. டிசீஸ் மட்டும் கிடையாது. ஹெல்த்ங்கிறது எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே நல்லா இருக்கிறத நம்ம ஹெல்த்ன்னு சொல்றோம். இல்லையா? நெக்ஸ்ட் அட்டைன்மென்ட் ஆஃப் எ லெவல் ஆஃப் ஹெல்த் வில் எனேபிள் எவ்ரி இண்டிவிஜுவல் டு லீட் எ சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி ப்ரொடக்டிவ் லைஃப்னு சொன்னது. இதுவும் WHO சொன்னது. இது 2 சொல்லியிருக்காங்க. பட் ஹெல்த் இஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் விகரஸ் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ் மட்டும் கிடையாது. டிசீஸ் மட்டும் இல்லாத வாழ்றது இல்ல. எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே நல்லா இருந்தா தான் ஹெல்த்ன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னது அவங்களோட டெஃபினேஷன். WHO டெஃபினேஷன் இது 1948ல சொல்றாங்க. திஸ் இஸ் த கோர் அண்ட் ஒரிஜினல் WHO டெஃபினேஷன். ஹோலிஸ்டிக் கான்செப்ட் ஆஃப் ஹெல்த். அதே மாதிரி WHO பாலிசி கோல் என்னன்னா, ஹெல்த் ஃபார் ஆல்.
இது எப்ப சொல்றாங்கன்னா, ஆல்மா ஆட்டா ஓகே டிக்ளரேஷன் 1978ல வருது. அப்ப சொல்றாங்க ஆர்கனைஸ்டு பை WHO, யுனிசெஃப் சேர்ந்து பண்றப்போ அவங்க சொல்றது ஹெல்த் ஃபார் ஆல்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஒரிஜினல் இது கிடையாது. பட் பிராடர் ஹெல்த் டெவலப்மென்ட் ஃப்ரேம்வொர்க் பண்ணும்போது. ஸோ WHO ஹெல்த் எதுக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க? பிசிக்கல், மென்டல், சோசியல் வெல் பீயிங் பிளஸ் ப்ரொடக்டிவ் லைஃப். ரைட்டா? ஸோ 1978ல இது வருது. ஹெல்த் ஃபார் ஆல். ஓகே அடுத்தது. நெக்ஸ்ட் ஸோ ஹெல்த்துக்கு ஆரோக்கியம். ஹவு மெனி சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ் வேர் அடாப்டட் பை யுனைடெட் நேஷன்ஸ்? நமக்கு 17. இது அப்ப இதுவும் மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ்க்கு முன்னாடி எம்டிஜின்னு ஒன்று இருந்துச்சு. மிலீனியம் டெவலப்மெண்டல் கோல்ஸ்னு சொல்லுவோம். இதுல ஒரு 8 மிலீனியம் டெவலப்மெண்ட் இதே யுஎன் பண்ணியிருப்பாங்க. 2000ல இருந்து 2015 செட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கோல்ஸ் மட்டும் பத்தாது. இன்னும் நெறைய நம்ம வந்து பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ் 17 கோல்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கவர் ஆயிருக்கும் இது. ஓகே. அது என்னன்னு பார்த்துருவோமா? ஸோ மொத்தம் எத்தனை சஸ்டைனபிள்னா 17 சஸ்டைனபிள் கோல்ஸ். இதுதான் அது. ரைட். ஸோ யுனைடெட் யார் ஸ்டார்ட் பண்றா? யுனைடெட் நேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. எப்ப அஜெண்டா? 2015ல ஸ்டார்ட் பண்றாங்க. 2030க்கு அஜெண்டா செட் பண்றாங்க. ஓகே. இதுல மொத்தம் 17 கோல்ஸ், 169 டார்கெட்ஸ் இருக்கும். அதுக்குள்ள போட்டிருப்பாங்க. கோல்க்குள்ள சில டார்கெட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்ல, இண்டிகேட்டர்ஸ்ன்ற வேர்டு இதுல வரும். இண்டிகேட்டர். இது எப்படி பண்ணலாங்கிறது இண்டிகேட்டர். ஓகே. அது அபவ் 200 இருக்கும். ஸோ 169 டார்கெட்ஸ் நம்ம எப்படி பண்ணலாம்? 17 கோல்ஸ் அச்சீவ் பண்ண அது என்னன்றது இங்க இருக்கு. ஓகே. இதுல வந்து இப்போ நமக்கு இந்த எக்ஸாம் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. பட் இதுவே யுஜிசி நெட் எக்ஸாம்ல இப்படியே கேட்பாங்க. எஸ்டிஜி 4 என்ன கேட்பாங்க? குவாலிட்டி எஜுகேஷன். எஸ்டிஜி 5 வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி. எஸ்டிஜி 6 கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். எஸ்டிஜி 7 வந்து கிளீன் எனர்ஜி. இந்த மாதிரி நம்ம படிக்கணும். இப்போ யுஜிசி நெட் எஜுகேஷன் எழுதுனா இது கொஞ்சம் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கணும். எஸ்டிஜி 13 வந்து கிளைமேட் ஆக்ஷன். எஸ்டிஜி 14 லைஃப் பிலோ வாட்டர். ஓகே. ஸோ டைம் இருந்தா இது ஒரு தடவ படிச்சுட்டு போயிடுங்க. இத ஷார்ட்டாவாவது அட்லீஸ்ட் இந்த ஒரு 17ல ஒரு 8, 9வது கரெக்ட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் எப்படின்னா கேட்டாங்கன்னா பண்ணிடுங்க. அடுத்தது த என்வைரன்மென்டல் புரொடெக்ஷன் ஆக்ட் வாஸ் எனக்டட் இன் த இயர். அந்த இபிஎன்னு சொல்லுவோம். இல்ல என்வைரன்மென்டல் புரொடெக்ஷன் ஆக்ட் எப்போ வருது? 1986ல வருது. இதுவும் கொஞ்சம் மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான். ஸோ இந்த இயர்லாம் வந்துச்சுன்னா இது மெமரி பேஸ்ட் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்போ வருது? இந்த போபால் கேஸ் ட்ராஜடி 1984க்கு அப்புறம் வருது 1986. என்ன பண்றாங்க? டு புரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் என்வைரன்மெண்டல் குவாலிட்டிக்காக வருது. இது ரெகுலேட் பண்றது பொல்யூஷன், ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் ரெகுலேட் பண்றதுக்கு வருது. இதுதான் அம்ப்ரெல்லா லெஜிஸ்லேஷன் ஃபார் என்வைரன்மெண்டல் ப்ரொடெக்ட். அம்ப்ரெல்லா இவங்க தான் மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே. கீழ நெறைய இருக்கலாம். அதுல தான் என்வைரன்மென்டல் இதுக்கப்புறம் வந்த லேட்டர் ரூல்ஸ் இது. என்வைரன்மென்டல் இம்பாக்ட் அசஸ்மென்ட்ன்னு சொல்றது. இப்ப ஏதோ நம்ம பண்ண போற ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றோம்னா, அதுக்கு முன்னாடி இது பண்ணா நமக்கு என்னெல்லாம் பாதிப்பு வரும்? அதெல்லாம் அதெல்லாம் சரி பார்க்குறது. ரைட்டா? நெக்ஸ்ட் ஹசார்டஸ் வேஸ்ட் ரூல்ஸ்ன்னு வருது. இதுவும் இந்த ஆக்ட் கீழ வர்றது. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபைட் இன் 1989. ஹசார்டஸ் அண்ட் அதர் வேஸ்ட் மேனேஜ்மென்ட் அண்ட் டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மென்ட் ரூல்ன்னு இருக்கு. இது 2016ல வருது. இது என்வைரன்மென்ட் புரொடெக்ஷன் ஆக்ட் கீழ வருது. ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது என்வைரன்மென்டல் புரொடெக்ஷன் ஆக்ட். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்கப்பட்ட ஆண்டு. நேம் த தியரி விச் இஸ் கன்சர்ன்ட் வித் பிஹேவியர் அஸ் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. இது ஆக்சுவலா இது ரொம்ப நானே பார்த்ததில்ல இந்த கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் பிளாக் பாக்ஸ். இது என்னன்றதை நான் சொல்றேன். நேம் த தியரி விச் இஸ் கன்சர்ன் வித் பிஹேவியர். இது பிஹேவியரிசம் தியரிக்குள்ள வருது. அஸ் அ ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை இது பிளாக் பாக்ஸ். மத்த என்னன்றது நான் சொல்றேன். இங்க தூண்டுதல்களுக்கு எதிர்வினையாக நடத்தை சம்பந்தப்பட்ட கோட்பாட்டிற்கு பெயரிடவும் கருப்பு பெட்டி. ஏன்னா ஏன் பிளாக் பாக்ஸ் நம்ம சொல்றோம்னா, நம்ம இதுல முதல்ல தியரிஸ் தெரிஞ்சாதான் இதுல நம்ம நெக்ஸ்ட் இதுக்குள்ளேயே போக முடியும். ஓகே. ஃபர்ஸ்ட் பிஹேவியரிசம் தியரி நமக்கு மொத்தம் ஒரு 3 தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஹேவியரிசம் தியரி, அதுக்கப்புறம் காக்னிட்டிவிசம். ஓகே. காக்னிட்டிவிசம் அந்த தியரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவிசம் தியரி. இந்த 3 கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹியூமானிட்டிசம். அது இருக்கு. அத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிஹேவியரிசம்னா என்னன்னா, இந்த பிஹேவியரிசம் பொறுத்தவரைக்கும் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும். தூண்டல், துலங்கல் இருக்கும். அதே மாதிரி ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் ஏற்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு தூண்டல் இவங்களுக்கு தேவைப்படும். அதுதான் பிஹேவியரிசம். இதுதான் நமக்கு இதுல நம்ம நம்ம ஸ்கின்னர் சொல்றதா இருக்கட்டும், பாவ்லோ சொல்றதா இருக்கட்டும். ஓகே. ஸோ இதுக்கு ஒரு தூண்டல், துலங்கல் தேவைப்படுது. பிஹேவியரல் சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கு. இது பிஹேவியரிசம் சொல்றாங்க. இதுக்கு டீச்சரோட பங்கு ஜாஸ்தி.
காக்னிட்டிவிசம் பொறுத்தவரைக்கும் நம்மளோட மென்டல் ப்ராசஸ் தான் காக்னிட்டிவிசம். ஓகே. கன்ஸ்ட்ரக்டிவிசம் பொறுத்தவரைக்கும் அந்த குழந்தைங்க தானே ஒவ்வொரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒண்ணு ஒண்ணா கத்துக்குதா, அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ். நாலேட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன். இது விஹாட்ஸ்கி, மெயினா விஹாட்ஸ்கி சொல்றதா இருக்கட்டும், கொஞ்சம் நம்ம ஜீன் பியாஜேவும் நாலேட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். அதே மாரி காக்னிட்டிவிசம்லயும், காக்னிஷன்லயும் கொஞ்சம் ஜீன் பியாஜே இது வரும். அவரும் பசங்க ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிறது இருக்கு. ஓகே. ஸோ பிஹேவியரிசம் பொறுத்தவரைக்கும், எப்படி நம்ம நீங்களே பிஎட்லலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? நம்ம இவான் பாவ்லோ சொல்றதா இருக்கட்டும், டாக் போனுக்கு தேவைப்படுது இல்லையா? அப்படி அசோசியேட் பண்ணுவாங்க. நம்ம அவர் வைக்கிற அந்த பெல் சவுண்டுக்கும் அந்த சாப்பாடையும் அசோசியேட் பண்ணிடுவாங்க. அதுதான் இங்க பிஹேவியரிசம். அசோசியேட்டிவ் லேர்னிங் நடக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஒரு விஷயத்த குழந்தை பண்ணலனாலும், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரல, அந்த குழந்தைய ஒரு 2 லைன்ஸ் நோட்ல எழுத வச்சு, வச்சு அழகா எழுத வச்சுர்றோம். அது என்ன பண்றோம், அந்த இடத்துல நம்ம கண்டிஷன் பண்றோம் குழந்தைய. அது பேர் கண்டிஷனிங். ஓகே. கண்டிஷனிங். இந்த கண்டிஷனிங் எங்க நடக்கும்? பிஹேவியரிசம்ல தான் நடக்கும். அதுதான் இங்க வருது. பிளாக் பாக்ஸ்னா என்னன்னா, அந்த குழந்தையோட மைண்ட் என்ன ஆகுதோ, அப்படியே மூடி பிளாக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ப்ராசஸ்க்கே நம்ம வேலை குடுக்காம, ஜஸ்ட் நம்ம ஒண்ணு சொல்றோம். அது நமக்கு ஒரு ஆன்ஸர் பண்ணுது. அவ்வளோதான் பண்ணிட்டு இருக்கோன்றாங்க. அதுதான் இங்க ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்ல பண்ணிட்டு இருக்கிறது. இன்டர்னல் மென்டல் ப்ராசஸ் என்ன ஆயிடுதுங்க? இடன் ஆயிடுது. லைக் எ சீல்டு பிளாக் பாக்ஸ். வி கேனாட் சீ இன்சைட். இந்த குழந்தை என்ன திங்க் பண்ணுதுன்னு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல. நான் கேட்கிற கொஸ்டினுக்கு அப்படியே ஆன்ஸர் பண்ணுது. அவ்வளோதான் அங்க. அதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. அதான் பிஹேவியரிசம் தியரி. இது ஜான் பி. வாட்சன். வாட்சன் தான் ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் ஸ்கின்னர் தியரி. ஸ்கின்னர் தியரி நமக்கு தெரியும் இல்லையா? ரிவார்ட் பனிஷ்மென்ட்க்காக பண்ண வைக்கிறது. ஓகே. அடுத்தது கிளாசிக்கல் கண்டிஷனிங். இது ஆப்பரண்ட் கண்டிஷனிங். பி.எஃப். ஸ்கின்னர். பாவ்லோ கிளாசிக்கல் கண்டிஷனிங். டாக் போன் வருதா? அசோசியேட்டிவ் லேர்னிங். நம்ம அத அப்படியே கண்டிஷன் பண்ணிடுறோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒயிட் பாக்ஸ்ங்கிறது காக்னிட்டிவிசம் செய்றது. எப்படி அந்த மைண்ட்ல ப்ராசஸ் பண்ணுது அந்த குழந்தை. அதுக்கு பியாஜே, ப்ரூனர், ஹாஸ்பெல். ஓகே. இது கொஞ்சம். இந்த ஹாஸ்பெல் என்ன சொல்லுவாரு? ப்ரையர் லேர்னிங்கோட கனெக்ட் பண்றது எவ்வளோ அழகா இருக்கு. இதே மாரி ப்ரூனரோட கான்செப்ட்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஓகே. ப்ரூனரும் இதே மாதிரி 3 ஸ்டேஜஸ்ல சொல்லுவாரு. இன்ஆக்டிவ் அந்த மாதிரி. எப்படி அந்த குழந்தை வந்து தான் பார்த்து புரிஞ்சுக்குது ஒரு விஷயத்த. பியாஜே ஏதோ காக்னிட்டிவ் டெவலப்மென்ட் தியரி இருக்கு இல்லையா? எஸ்பிசிஎஃப் 4 அது போறது. இப்போ ஒயிட் பாக்ஸ் என்னது? காக்னிட்டிவிசம். ஓகே. ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டூடண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட்ஸ் த்ரூ ரீசனிங் அண்ட் மென்டல் ப்ராசஸிங்ல கத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் கிரே பாக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவிசமோட சேரும். அந்த குழந்தை எப்படி தானே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்டராக்ட் பண்ணி கத்துக்குது. பிஹேவியர் வித் மென்டல் ப்ராசஸ். இதுக்கு விஹாட்ஸ்கி. விஹாட்ஸ்கி வந்தா என்னலாம் இருக்கு? ZPD இருக்கா? ஜோன் ஆஃப் ப்ராக்ஸிமல் டெவலப்மென்ட் இருக்கு. ஸ்கேஃபோல்டிங் இருக்கு. அந்த குழந்தை எப்படி தான் பண்ணுது. அதுக்கப்புறம் டீச்சர் ஓரளவு பண்ண விட்டோம்னா, டீச்சர் பண்ணிடுறாங்க. ஸோ குழந்தையே தானே கத்துக்குது. ஓகே. அதே மாதிரி விஹாட்ஸ்கி வந்துச்சுன்னா ஸ்கேஃபோல்டிங் வருது. அதே மாரி லாங்குவேஜ் பண்ணி கத்துக்குது. அதே மாரி விஹாட்ஸ்கி வந்தா சோசியல் இன்டராக்ஷன்ல குழந்தை கத்துக்குது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கல்ச்சர்ல கத்துக்குது. தான் சுத்தி இருக்கிற கல்ச்சர் பார்த்து கத்துக்குது. பியாஜேவும் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் வியூ. ஆனா இவங்க 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்? பியாஜே என்ன சொல்றாரு? அந்தந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்ல குழந்தை கத்துக்குதுன்றாரு. அதுல இன்ட்ராக்ஷன் பத்திலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டாரு. ஆனா விகாட்ஸ்கி என்ன சொல்லுவாரு? ஏஜ்ன்னு கிடையாது. அந்த குழந்தையால ஓரளவு பண்ண முடிஞ்சா பண்ணும். அதுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் சொல்றாரு. அதுக்கு சோசியல் இன்டராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் சோசியோ கல்ச்சுரல் தியரின்னு சொல்லுவோம் விஹாட்ஸ்கி. விஹாட்ஸ்கி தியரி பேர் என்னது? சோசியோ கல்ச்சுரல் தியரி. பியாஜே இது என்னது? காக்னிட்டிவ் டெவலப்மென்ட் தியரி. அவ்வளவுதான். ஓகே. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல குரூப் டிஸ்கஷன், ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங், ஆக்டிவ் நாலேட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அதான் கன்ஸ்ட்ரக்டிவிசம் தியரி. ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, இதெல்லாம் ஒரு நார்மல் எஜுகேஷனல் சைக்காலஜி பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது. The learning which is not apparent in the learner's behavior at the time of learning, but which manifests later when suitable motivation and circumstances appear is called. இது ஒண்ணுமே இல்ல. எனக்கு இப்போ ஒரு ஒரு ஸ்கூலுக்கு போக ரூட் தெரியும். ஆனா ஒரு ஒரு சில நாள் நான் போல. ஒரு 6 மாசம் கழிச்சு போறேன். ஆனா அழகா நானு போயிடுறேன். அந்த ரூட்ல அப்படியே போறேன். அது என்னன்னா, நமக்கு ஒரு நாலேட்ஜ் இருக்கும் உள்ளுக்குள்ள. பட் தேவைப்படும்போது மட்டும் தான் அது வெளிய வரும். அதுதான் லேட்டன்ட் லேர்னிங் சொல்றது. பட் அத பத்தின அறிவு எனக்கு இருக்கும். தேவைப்படும்போது மட்டும் வெளிய வருது. அதுதான் த டைம் ஆஃப் லேர்னிங் வெளிய வர்றது பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லேட்டன்ட் லேர்னிங். ஓகே. அதே மாரி இன்சைட் லேர்னிங்ன்றது என்னது? ஆஹா மூமெண்ட்ன்னு சொல்லுவோம். இது அந்த சிம்பான்சி எக்ஸாம்பிள்ல வரும். ஓகே. என்ன பண்ணுவோம்? அப்படியே பார்ப்போம். மனசுக்குள்ள ஒரு இது போடுவோம். ப்ராசஸ் பண்ணி பார்ப்போம். டக்குன்னு ஒரு ஐடியா வரும். உடனே பண்ணுவோம். அதுதான் ஆஹா மொமெண்ட்ன்னு சொல்லுவோம். அதுதான் இன்சைட் லேர்னிங். ஓகே. சோசியல் லேர்னிங்ன்றது மத்தவங்கள பார்த்து கத்துக்கிறது. அப்சர்வேஷனல் லேர்னிங் தான் நம்ம சோசியல் லேர்னிங்ன்னு சொல்றோம். எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்ன்றது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளே எக்ஸ்பீரியன்ஷியலா கத்துக்கிறது. அவ்வளவுதான். நம்ம பண்ணி கத்துக்கிறது எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங். அவ்வளவுதான்.
ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கும். ஸோ இந்த இடத்துல லேர்னர் பிஹேவியரோட கனெக்ட் ஆறது என்னது? லேட்டன்ட் லேர்னிங். அதுதான் இந்த இடத்துல இருக்கு. லேட்டன்ட் லேர்னிங் டோல்மன் ஞாபகம் வச்சுக்கணும். இன்சைட் லேர்னிங் ஃபோலர். ஓகே. சோசியல் லேர்னிங் ஆல்பர்ட் பந்தூரா இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் போபோடால் எக்ஸ்பெரிமெண்ட். அப்புறம் அடல்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. அத ஒருத்தவங்க அது போபோடால் கிட்ட எப்படி ரியாக்ட் பண்றாங்க அடல்ட்ஸ் பார்த்தா, அந்த மாதிரி அந்த பசங்க பண்ணும். ஓகே. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கு இதுல. பட் அதான் மாடலிங். மாடலிங்னா அந்த பசங்க பண்றது அப்படியே மாடல் மாரி அத இமிட்டேட் பண்ணுது இந்த பசங்க. அதான் அப்சர்வேஷனல் லேர்னிங். எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங், லேர்னிங் பை டூயிங். சயன்ஸ் லேப் எக்ஸ்பெரிமெண்ட், ப்ராஜெக்ட். ஸோ லேட்டன்ட் லேர்னிங், டோல்மென்ட். ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்க பொறுத்தவரைக்கும் கோல்ப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் எப்படி நடக்குதுன்னா, ஒரு சைக்கிள் சொல்லுவாரு. லேர்னிங் சைக்கிள். முதல்ல குழந்தை பண்ணுது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாக்குது. கரெக்ட்டான்னு. அதுக்கப்புறம் திரும்பியும் கான்செப்சுவலைஸ் பண்ணுது. அந்த அந்த ஐடியாவ புரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் திரும்பி அத இன்னொரு சிச்சுவேஷன்ல அப்ளை பண்ணுது. அதான் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். தானே ஒண்ணு பண்ணி ஒரு விஷயத்த கத்துட்டு அத இன்னொரு இடத்துல அப்ளை பண்ற அளவுக்கு இந்த குழந்தைக்கு நாலேட்ஜ் வளருது. ஸோ லேர்னிங் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ரிஃப்ளெக்ஷன் அங்க இருக்கும். அதான் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். ரைட்டா? அடுத்தது போயிடுவோமா? 20 நெக்ஸ்ட். ஸோ 19th கொஸ்டின் லேட்டன்ட் லேர்னிங் முடிச்சிட்டோமா? அடுத்தது அக்கார்டிங் டு விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்ஷூர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமன் இன் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் by mandating not less than 1/3 of 33% reservation for women எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 243D. இந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. ஒரு வேளை நீங்க பேப்பர் இதுக்கெல்லாம் படிக்கிறீங்கல்ல, தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆர்டிகல்ஸ் தெரிஞ்சது தான் இது. ஸோ ஆர்டிகல் 243D வந்து ரிசர்வேஷன் இன் பஞ்சாயத். இது 73rd அந்த திருத்த சட்டம் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரும்போது நமக்கு வந்தது. ரைட். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 340 வந்து சோஷியலி அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் வருது. அதுல தான் மண்டல் கமிஷன் 1979 செட் பண்றாங்க. அப்புறம் ஆர்டிகல் 16 வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல வருது. ஆர்டிகல் 15 வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன் இல்லாம பண்றது. நெக்ஸ்ட் 21st question. 21st question. Which factor doesn't have much influence on the formation of gender stereotypes? இதுதான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஒரு கொஸ்டின் சொல்லலாம். இந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டீரியோடைப்னாலே என்னன்னா, பாய்ஸ்னா இப்படிதான் இருக்கணும், கேர்ள்ஸ் தான் இப்படிதான் இருக்கணும்னு நம்ம ஒரு செட் பண்ணிடுறோம் இல்லையா? இது யார் செட் பண்றா? சொசைட்டி. நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க தான் செட் பண்றோம். அதுதான் ஸ்டீரியோடைப். ஓகேவா? இப்படிதான் இருக்கணும் ரூல்ஸ் அதெல்லாம் இல்ல. நம்மளே சுத்தி இருக்க சோசியல் கல்ச்சர் நம்மளே செட் பண்றது தான். அததான் இவங்க சொல்றாங்க. எது வந்து டசன்ட் ஹேவ் மச் இன்ஃப்ளூயன்ஸ், எது இருக்காதுன்னு சொல்றாங்க. சோசியல் ஃபேக்டர் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம ஃபேமிலியா இருக்கட்டும், "ஏய் நீ எழாத, நீ இந்த வேலை செய்யணும்." இந்த மாதிரி எதனா ஒண்ணு நம்ம சொல்றது. பாய்ஸ்னா இதான் பண்ணணும், கேர்ள்ஸ்லாம் இதெல்லாம் பண்ணணும்னு அவங்களே ஒண்ணு உட்படுத்து. அது சோசியல் ஃபேக்டர் கண்டிப்பா இருக்கு. காக்னிட்டிவ் ஃபேக்டர் அதே மாதிரி இருக்கு. பசங்களே யோசிக்கிறது, "ஓஹோ! இது எனக்கு கஷ்டமா இருக்கும்." காக்னிட்டிவ் ஃபேக்டர்ஸ். நம்மளே ஒரு மத்தவங்க சொல்றத வச்சு அந்த குழந்தை திங்க் பண்ணிக்கிறது. நம்மளால இது பண்ண முடியாது. கேர்ல்ஸ் போகக்கூடாது. அந்த மாதிரி காக்னிட்டிவ்ல செய்றோம். எமோஷனல் ஃபேக்டர் வந்து லைட்டா தான் செட் ஆகும். பட் இந்த இடத்துல இது கூட டவுட் வரும். எமோஷனல் ஃபேக்டர்னா இதனால எமோஷனல்ல டவுன் ஆனா வேணா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. பட் இந்த எவல்யூஷனரி ஃபேக்டர்ங்கிறது எப்படி எவால்வ் ஆயி வந்திருக்கு இல்லையா? அத அத சுத்தி இருக்கு. ஓகே. எவல்யூஷன் எப்படி நடந்துட்டு இருக்கு. இது நார்மலா பயாலாஜிக்கலா வர ஒரு ஃபேக்டர் அவ்வளவுதான் இது. ஸோ அதனால தான் இதுக்கு குடுத்துருக்காங்க. ஓகே. பரிணாம வளர்ச்சி காரணி. ஓகே. பட் இத இன்னும் அது இன் டெப்த் நம்ம போனோம்னா, ஹண்டர்லாம் வந்து போனா இது இன்னும் இன் டெப்த் போனா இது கொஸ்டின் ஆன்சர் மாறக்கூட செய்யும் இது. பட் நமக்கு குடுத்ததுல எவல்யூஷனரி ஃபேக்டர் குடுத்துருக்காங்க. ரைட்டா? இதுதான் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ். சோசியல் ஃபேக்டர்ங்கிறது ஃபேமிலி, ஸ்கூல், மீடியா எல்லாமே. காக்னிட்டிவ்ல நம்மளே ஒரு ஜெண்டர் ஸ்கீமானா என்னது? ஒண்ணு நடக்கும்போது, ஓ! இப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டு, எமோஷனல் ஃபேக்டர் மீடியமா தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்மளே எமோஷனல் டவுன் ஆனா, கேர்ல்ஸ் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டவுன் ஆனா மட்டும் தான் அந்த ஸ்டீரியோடைப் நம்மள அஃபெக்ட் பண்ணும். பயாலாஜிக்கல் சர்வைவல் ரோல்ஸ் தான் இதுல இருக்கு. அடுத்தது 12th. விச் ஆர்டர் இஸ் கரெக்ட் ஆஸ் பெர் பியாஜே தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஈஸி. பியாஜேவோட தியரி கேட்டிருக்காங்க அவ்வளவுதான். இது கொஞ்சம் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. SPCF. இத நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்னா, ஸ்பெஷல் காஃபி. இவ்வளவுதான். ஓகே. ஸ்பெஷல் காஃபி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சென்சரி, ப்ரீ ஆப்பரேஷனல், கான்கிரீட், ஃபார்மல். ஓகே. இந்த குழந்தையோட டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது? சென்சரியில என்ன ஆகும்? சென்சஸ் மூலியமா கத்துக்கும். ப்ரீ ஆப்பரேஷனல்ல கொஞ்சம் அப்படியே ஸ்கூல் போற வயசு வந்துச்சு. 2 to 6 இயர்ஸ் இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த வயசுல அந்த குழந்தை? அடுத்தது கான்கிரீட். கான்கிரீட்ல 7 to 12, 7 to 11 இயர்ஸ்ல எப்படி இருக்கும் அந்த குழந்தை? ஓரளவு கொஞ்சம் நல்லா லாஜிக்கலா திங்க் பண்ண ஸ்டார்ட் ஆயிடும் இல்லையா? அந்த சமயம். நார்மல்ங்கிறது ஆயிடுச்சு 8th இருந்து 12, 13 இயர்ஸ்ல இருந்து எப்படி இருக்கும் அந்த குழந்தை? இதுதான் அங்க.
ஸோ சென்சரி, ப்ரீ ஆப்ரேஷனல், கான்கிரீட், ஃபார்மல். இது கொஞ்சம் ஈஸியாவே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. SPCF ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல ஈஸியா ஞாபகம் இருக்கும் இது. ரைட். இது இன்னும் கொஞ்சம் அது இன் டெப்த் நம்ம கேட்டாங்கன்னா என்னன்னா, அதே மாரி பியாஜே என்ன சொல்றாரு? ஹவ் சில்ட்ரன்ஸ் திங்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரோஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நடக்குது? சில்ட்ரன் என்ன சொல்றாரு? ஆக்டிவ் லேர்னர்ஸ். தன்னை சுத்தி இருக்கிறத பசங்க பார்த்து கத்துக்கிறாங்க. இன்டராக்டிங் வித் த என்வாயன்மென்ட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெச்சூரிட்டி. குழந்தைங்க அந்த மெச்சூர் அந்த வயசு ஆக கத்துக்கிறாங்கன்னுவாரு. ஃபிக்ஸட் ஸ்டேஜஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் ஏஜ்ங்கிறாரு. 0 to 2 இயர்ஸ் சென்சரியில என்ன பண்ணும்? சென்சஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ்ல கத்துக்கும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் டெவலப் ஆகுதுன்னு சொல்லுவாரு. ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்ல ஒரு ஒரு ஒண்ணு தான் கண்ல பார்க்கலனாலும் குழந்தை அது இருக்குன்றத உணர்ற ஸ்டேஜ் கொஞ்சம் வளர ஸ்டார்ட் ஆகும். ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் இருக்கும். ப்ரீ ஆப்பரேஷனல் ஸ்டேஜ்னா 2 to 7 இயர்ஸ். அப்போ லாங்குவேஜ் அண்ட் இமேஜினேஷன் குழந்தைக்கு வர ஸ்டார்ட் ஆகும். ஈகோ சென்ட்ரிக் திங்கிங் இது கொஞ்சம் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். ஈகோ சென்ட்ரிக்னு சொல்லுவோம். 2 to 7 ஈகோ சென்ட்ரிக் தான் சொல்றது தான் கரெக்ட். தன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் தான் குழந்தையால திங்க் பண்ண முடியும். கான்கிரீட் ஆப்பரேஷனல் ஸ்டேஜ் 7 to 11 இயர்ஸ் லாஜிக்கல் திங்கிங் கொஞ்சம் வளர ஸ்டார்ட் ஆகும். ஒரு சீக்வன்ஸா குழந்தை யோசிக்க ஸ்டார்ட் ஆகும். கிளாசிஃபை பண்ண தெரியும். கன்சர்வேஷன்னா ஒரே வாட்டரை பெரிய டப்பா குட்டி டப்பால வச்சோம்னா தெரியும் ஒரே வாட்டர்ன்ற அந்த கன்சர்வேஷன் நாலேஜ் குழந்தைக்கு வர ஸ்டார்ட் ஆயிடும். ஃபார்மல் ஆப்பரேஷன் 11+ இயர்ஸ்ல கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்டா திங்கிங் யோசிக்க ஸ்டார்ட் ஆகும். கான்கிரீட்ல தொட்டு பார்க்கறது கான்கிரீட். அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் வளரும் குழந்தைக்கு. ரீசன் பண்ணும். ஹைப்போதெட்டிக் ப்ராப்ளம்க்கு புரிஞ்சுக்கும். அதான். இன்னொன்னு என்ன சொன்னாரு பியாஜ்? ஸ்கீமான்னு சொல்லியிருப்பாரு. நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் மென்டல் ஃப்ரேம்வொர்க்கா நமக்கு செட் ஆகும். அதுதான் ஸ்கீமா. அசிமிலேஷன்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுத்தோட இன்னொரு இன்ஃபர்மேஷன் கனெக்ட் ஆனா அசிமிலேஷன். புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு பண்ணா அது அக்காமடேஷன். ஈக்குலிபிரேஷனா இது 2மே லைஃப்ல நடக்கும் இல்லையா? அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி இருக்கும் இல்லையா? அதுதான் ஈக்குலிபிரேஷன். ஓகே. ஸோ இந்த ஃபோக்கஸ் என்னது? டெவலப்மென்ட் ஆஃப் லாஜிக், ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங். அந்த குழந்தை எப்படி அந்த வயசு ஆகும் கத்துக்குது, பண்ணுது. இது மூவ்ஸ் ஃப்ரம் சிம்பிள் சென்சரியிலேருந்து எப்படி அந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு இந்த 4 ஸ்டேஜஸ். அடுத்தது 23rd 10+2+3 pattern of education system was recommended by which one of the following? யாரு 10+2+3 பண்ணான்னா கோத்தாரி கமிஷன் தான். ஓகே. பட் அது கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணது 1986ல வந்து பண்ணுவாங்க அதெல்லாம் இருக்கும். பட் கோத்தாரி கமிஷன் தான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ரெக்கமெண்ட் பண்ணது கோத்தாரி கமிஷன். ஓகே. கோத்தாரி கமிஷன் நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் நம்ம சொல்லுவோம். 1964 to 66 நமக்கு போஸ்ட் இண்டிபெண்டன்ட் வந்துருச்சுனாலே ஃபர்ஸ்ட் ராதாகிருஷ்ணன் கமிஷன் நமக்கு வரும். ஓகே. அப்படி 1948 to 49ல 1948ல ஸ்டார்ட் ஆகுது. அது ராதாகிருஷ்ணன். இவர் என்ன பண்றாரு? யூனிவர்சிட்டிஸ்க்கு பார்க்கறாரு. இது ராதாகிருஷ்ணன். ஓகே. நெக்ஸ்ட் என்ன வருது? முதலியார் கமிஷன் நமக்கு வருது. ஓகே. முதலியார் 1952ல வருது. முதலியார் கமிஷன் வருது. இவர் என்ன பண்றாங்க? செகண்டரி எஜுகேஷன்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. இது முதலியார் கமிஷன். அதுக்கப்புறம் நடுவுல வந்து ஒரு சின்ன சின்ன கமிஷன்ஸ் வரும். ஓகே. அது பரவாயில்ல. அடுத்தது 3வது நமக்கு வருது கோத்தாரி கமிஷன் வருது. ஓகே. இதுக்கப்புறம் இந்த நடுவுல அன்சா மேத்தா கமிட்டி வரும். துர்கா தேஷ்முக் அவங்களது வரும். இது விமெனுக்காக வர கமிட்டிஸ் வரும். ஓகே. அந்த மாதிரி கமிட்டிஸ் வரும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் கோத்தாரி கமிஷன் வருது. ரைட்டா? இந்த கோத்தாரி கமிஷன் என்ன பண்றாங்க? இந்தியன் எஜுகேஷன். இவங்க வெறும் யூனிவர்சிட்டி, இவங்க வெறும் செகண்டரி எஜுகேஷன். பட் கோத்தாரி எல்லாத்தையுமே ஸ்கூல், யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்றாங்க. இவங்க ரெக்கமெண்ட் பண்றது 10+2+3 சிஸ்டம். அதுக்கப்புறம் இவங்க ரெக்கமெண்ட் பண்றதுல தான் நமக்கு 1968 நமக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் வருது நமக்கு. அப்புறம் 1986ல இன்னொரு நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன். அதுக்கப்புறம் 1992ல ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் நமக்கு மாறுது. ஜனார்தன ரெட்டி கமிட்டி வருது. ராமமூர்த்தி கமிட்டி. ஃபர்ஸ்ட் ராமமூர்த்தி கமிட்டி, ஜனார்தன ரெட்டி கமிட்டி. இது மறக்கவே மறக்காதீங்க. ரிவ்யூ கமிட்டி. அதுக்கப்புறம் 2000 திரும்பியும் நமக்கு ஒரு NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வருது. ரைட். ஸோ கரிக்குலம் அண்ட் லேர்னிங் இதான் ஸ்ட்ரக்சர் அண்ட் பாலிசி. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க? இதை ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் அவங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், சோஷியல் சர்வீஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இதுல வொகேஷனலைசேஷன், அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷனுக்கு சொல்றாங்க. ஓகே. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. NEP பிரகாரம் கொஞ்சோண்டு. ஓகே. நெக்ஸ்ட் ஈஸ்வர் பாய் பட்டேல் கமிட்டி என்ன பண்றாங்க? இட் ரிவ்யூட் த 10 இயர் ஸ்கூல். இவங்க சொன்ன உடனே இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அந்த பேட்டர்ன் பார்க்கறதுக்கு வந்தது ஈஸ்வர் பாய் பட்டேல் கமிட்டி. இவங்க SUPWக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சோஷியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க். இதுல எல்லாமே இருக்கும். லேபர் ப்ரொமோட் டிக்னிட்டி ஆஃப் ஸ்கூல் டைம் டேபிள்ல எப்படி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது அதை பத்தி சொல்றது. எப்படி சோஷியலி என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகுறது. அப்புறம் மால்கம் ஆதிசேஷாரி கமிட்டி 1978ல +2 ஸ்டேஜுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஹையர் செகண்டரி ஸ்டேஜ் கரிக்குலம்.
ரிப்போர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க? லேர்னிங் டு டூ டுவர்ட்ஸ் அ லேர்னிங் அண்ட் வொர்க்கிங் சொசைட்டின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வொகேஷனலைசேஷன்ல நெறைய கான்சன்ட்ரேட் பண்றது. புரொடக்டிவிட்டிய தான். லிங்க் எஜுகேஷன் வித் புரொடக்டிவிட்டி ஆதிசேஷா கமிட்டி. அடுத்தது இன் விச் இயர் நெக்ஸ்ட் இன் விச் இயர் சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட், ஃபவுண்டட் அண்ட் வென் இட் வாஸ் டிசால்வ்ட். இப்ப நடுவுலயே நான் சொன்னேன். 1920ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1923ல அத டிசால்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி எப்போ வரும்னா 1935ல வரும். ரைட்டா? கொஞ்சம் இத கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சாட்லர் கமிஷன் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி 1920ல வரும். அதுக்கப்புறம் டிசால்வ் ஆயிடும். ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் திரும்பி என்னவோ அர்டாக் கமிட்டி வந்து 1929ல சொல்றாங்க. இல்ல திரும்பியும் அது இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுலருந்து வர்றது. ரைட். ஸோ அதுதான் இங்க குடுத்துருப்போம். டிசொல்யூஷன் ஆயிடும். மெஷர் ஆஃப் எக்கானமினால பண்ணும். ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அண்ட் பட்ஜெட் கட்ஸ் ஆஃப்டர் த கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. அப்புறம் ரிவைவல் திருப்பி 12 இயர்ஸ்க்கு அப்புறம் வருது. அர்த்சாக் கமிட்டி 1928 திரும்பியும் நம்ம சொல்றாங்க. நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஆப்சன்ஸ். அதுக்கப்புறம் 1935 திரும்பி வருது. ஓகே. ஸோ கேப் வந்து அட்வைசரி பாடி டியூரிங் பிரிட்டிஷ் பீரியட்லயே வருது. சப்போர்ட்டட் மேஜர் எஜுகேஷன் பிளானிங். சர்ஜன் பிளான் அதுக்கப்புறம் 1944ல வரும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் இட் கான்ஸ்டிடியூட்டட் அ டாப் அட்வைசரி பாடி. அதுக்கப்புறம் பிரீஃப்லி டிசால்வ்டு அகைன் 1994ல போகுது. அதுக்கப்புறம் திருப்பி 2004 வரும். அதுக்கப்புறம் என்சிஎஃப் கொஞ்சம் பண்ணும். ஓகே. என்சிஎஃப் பண்ணுவாங்க. என்சிஆர்டி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ரூவல் குடுக்கறதுலருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அவங்க பண்ணதெல்லாம் இருக்கு. அடுத்தது 25th கொஸ்டின் நமக்கு which report indicates that in India 47% of married women are between the ages 20 and 24 சொல்றாங்க. அப்படின்னா which report indicates that in India 47% of married women are between the ages 20 and 24. இது சொன்னது ஏன்னா ஸ்டேட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் சில்ட்ரன் 2009 சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுவும் கொஞ்சம் மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான். ஓகே. பட் இது ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப யூனிசெஃப் சொன்னது இது. ஸோ நார்மலா அவங்க என்ன சொல்லுவாங்க 47 அவுட் ஆஃப் 100. நெறைய பேர் சீக்கிரமா ஏர்லி மேரேஜும் நடக்குதுங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் விமென் வந்து 1992ல வருது. இது ஸ்டாட்யூட்டரி அட்வைசரி பாடி. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது அந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. ஓகே. அடுத்தது விமன் அண்ட் மென் இன் இந்தியா 19 இது நார்மலா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்தது தான் இது. விமன் அண்ட் மென் இன் இந்தியா இன் 2021ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நமக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் இந்த டிஓலருந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம 26th கொஸ்டின்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் வீடியோல கன்டின்யூ பண்ணுவோம். ஓகே. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே இந்த சீரீஸ எக்ஸ்பிளனேஷனோட இன்னும் கொஞ்சம் இது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நான் சொல்றேன். நம்ம அப்படியே அழகா படிப்போம். ஓகே. வேற யாருன்னா எழுதுனா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன்.